புராணம் தொடர் சிந்தனையில் இருக்கும். அதில் அப்பர் பெருமானோட திருவடியை வணங்குறதுக்கான இந்த வாய்ப்பு திருவர்களும் குருவர்களும் கூட்டு வைத்திருக்குது. அது தள்ளி போனாலும் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சித்திரை மாதம்ல நம்மளுக்கு வருஷோட பிறந்துட்டா ஒரே குஷி தான். சித்திரை மாதம் அப்பர் பெருமானோட குரு பூஜை, வைகாசி மாதம் பிள்ளை பெருமானோட குரு பூஜை, அடுத்த மணிவாசகர் குரு பூஜை, அப்புறம் ஆடி மாதம் வந்தால் நம்பியார் ஒரு 4 மாதமா தொடர்ந்து நம்மளுக்கு குரு பூஜை தான். ஒரே கொண்டாட்டம் தான். ஆக்சுவலி வருஷம் பிறக்கிறது மற்றவங்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையே, நம்மளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அதுலேயும் இந்த சித்திரை மாதத்துல தான் தொடர்ந்து சிந்திக்கணும்னு அவங்க குருநாதர் நினச்சிருக்காரு. அதனால தான் நிறைய வகுப்பு தள்ளி போய் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் போல. நடுநாட்டு அறிமுகப்படுத்தினாங்க நம்மளோட தெய்வசேக்கிராபெருமானார். ரொம்ப அழகான நாடை சொன்னாங்க. என்னன்னா, நம்மளோட நம்பி ஆரூரரும் நம்மளோட அப்பர் பெருமானாரும் திருவாவதாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற நடுநாடு. அங்கே திரு ஆமூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திரு ஆமூரில் புகழனார் மாது இனியார்னு சொல்லக்கூடிய புகழையே தன் உருவமாக கொண்டு இருக்கக்கூடிய புகழ் ஆனார் புகழனார் மாது இனியார். இந்த அம்மா மாதிரி இனிமே மாது யாருமே இல்லை. அதான் மாது இனியார் அப்படின்னு ஒரு சைவ தம்பதிகள் இருக்காங்க வேளாளர் குலத்தில். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. திலகவதியார். ஒரு முகத்துக்கு எப்படி திலகம்தான் முடிவாக சொல்லுவோமோ, அழகாக சொல்லுவோமோ, ஒரு அந்த மாதிரி இந்த குலத்துக்கே அவங்க தான் ஒரு அழகாக திலகமாக இருந்தாங்க. திலகவதியார் அப்படின்னு அவங்க திருவதாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து மருள் நீக்கியார். மருள்னா என்ன தெரியுமா? மருள்னா இருக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறது, இல்லாததான் இருக்கிறதுன்னு நினைக்கிறது. நல்லா குழப்பறீங்கம்மான்னு சொல்கிறது தெரியுது. இருக்கிறதுனாக்கா இப்போ நம்மளாம் கணவன் மனைவி குழந்தை குட்டி பேரன் பேத்தி வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் நிலன்னு நினச்சி அதையே கட்டி பிடிச்சிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் உண்மையான பொருள் எது? வேதம் நாட்டில் மெய்ப்பொருளாவது நாதநாமம் அமைச்சுவாய். இங்கேருந்து கொண்டு போய் திருமுறையை கொண்டு போய் ஹாலில் தான் வச்சுருப்போம். அது கொண்டு போய் பீரோவில் போட்டுறது. ஆனால் மித்த பொருள்களாம் பீரோ. அதான் உண்மையான பொருளை உண்மை இல்லைன்னு நினைக்கிறது, உண்மை இல்லாத பொருளை உண்மைன்னு நினைக்கிறது. இதுதான் மருள். இந்த மருளெல்லாம் நீக்கக்கூடியவர் யாருன்னா நம்மளோட அப்பர். அதான் மருள் நீக்கியார். அது அப்போ வச்ச பேரை அது பொருத்தமாக இருக்குது பாருங்க. நீக்கியார் திருவதாரம் பண்ணுறாங்க. அப்போ 12 வயதாவது திலகவதி அம்மையாருக்கு திருமணம் பேசுகிறாங்க. கலைப்பகையான ஒருத்தருக்கு திருமணம் பேசுகிறாங்க. திருமணம் பேசினதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகலை. திருமணம் பேசினதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவர் மன்னருக்காக என்ன பண்ணுறாரு? போருக்கு போகிறார். போருக்கு போயிட்டு கல்யாணம் வந்த உடனே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கக்கூடிய நாட்களில் என்ன ஆகுதுனாக்கா, புகழனார் அவரோட வினை தீர்த்து சிவனடியை அடைந்துடுறார். அடைந்த உடனே அந்த அம்மா மாதினியார்னு சொல்லக்கூடிய மாதினி அம்மையார் என்ன பண்ணுறாங்க? குழந்தைகளெல்லாம் துவலன்னு நினைத்து கணவன் பின்னாடியே போகணும்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. பெண் அவங்கவுங்க முடிவுல அவங்கவுங்களே எடுக்கிறாங்க. நம்மளோட தெய்வசேக்கிராபுரம் அப்படி காட்டுறாரு. அப்போ முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க? தன் குழந்தைகளை என் கணவனோடய நான் போயிடணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து அவங்க அப்படியே இறைவனடி சேர்றாங்க. சேர்ந்த உடனே இந்த குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப தெக்கத்து நிற்கிறாங்க. இப்போ சொந்தக்காரங்களாம் ஒரு வாரம் தேத்தி அந்த கடமைகள்லாம் செய்ய சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து திருப்பி கொஞ்சம் நாளில் ஒரு செய்தி வருது. கலிப்பகை நாயனார் புகழடைந்தார், உயிர் கொடுத்து புகழடைந்தார் அப்படின்றது. உடனே இந்த அம்மா திலகவதி அம்மையாரும் அவங்க அம்மா அப்பா வளர்த்த பொண்ணு தானே, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, என்னோட அப்பா நான் பார்த்ததெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல, என்னோட அப்பாவும் அம்மாவும் அவருக்கு மனைவியாக என்ன சொன்னாங்க, அந்த வகையில் நான் மனைவி தானே, அப்பா இறந்த உடனே அம்மா இறந்த மாதிரி நானும் அவர் பின்னாடியே போகிறேன்றாங்க. அவங்க அந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஒரு பெண்ணாக அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்போ எடுத்த அந்த முடிவை அவங்க தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எடுத்த மாத்திரத்தில் பின்னாடி ஒரு மருளிக்கியார் வேற இருந்துட்டு என்ன சொல்கிறாரு? அம்மாவும் அப்பாவும் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறதால தான் உயிர் வாழறேன். ஒருவேளை நீங்கள் உயிர் விட துணிந்தால் உங்களுக்கு முன்னாடி அது 2 அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு முன்னாடினா உங்களுக்கு முதல்ல நான் உயிரை விட்டுருவேன், இல்லைன்னா உங்கள் எதிர்த்தாப்புலே உயிரை விட்டுருவேன் அப்படின்றார். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க? தன்னோட முடிவு தான் எடுத்த முடிவை தானே மாற்றுறாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க உடனே தம்பியார் உலராக வேண்டும்னு அவங்க அந்த முடிவை மாற்றிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெரிய செல்வந்தர். ஏன்னா தளபதிக்கே பொண்ணு கொடுக்குறாங்கன்னா பெரிய செல்வந்தர். அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுறாங்க? அறச்சாலைகள், பாடசாலைகள் வைக்கிறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அறச்சாலை வைக்கிறது, இந்த மாதிரியா செல்வத்தை அனைத்தும் செலவு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அம்பூன் நூல் தாங்கி அருள் தாங்கி அம்பூன் நூல் தாங்காதுன்றார். உயிர்களுக்கெல்லாம் அருள் தாங்கினாங்களாம். ஆனால் ஆபரணங்கள் எதுவுமே தாங்கலை. வயசெல்லாம் 12 வயது. 12 வயதில் அது ஏகபாதமான செல்வம் இருக்க காலங்களில் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? அதாவது ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க இப்படி ஒரு மாற்றத்தை கொள்கிறாங்க. இதே நிலையில்லாத வாழ்க்கையை மருள் நீக்கியார் பார்க்குறாரு.
என்ன நம்ம நேற்று வரைக்கும் எல்லா சகல போகங்களும் இருந்தது, இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை நிலையில்லாமல் இருக்குது. இது என்ன வாழ்க்கைன்னு ஒரு அலுப்பு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி மாறுறாங்க. ஒரே செயல் தான் ஒரே வீட்டில் நடக்குது. அக்கா வந்து இப்படி மாறுறாங்க, அறச்சாலைகள் வைக்கிறது இப்படி மாறுறாங்க. தம்பி என்ன பண்ணுறாரு, இந்த சைவத்தில் ஒன்றும் இல்லை போல, மற்ற சமயத்தில் ஏதாவது இருக்குதா, ஏதாவது நிலையான வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு தேடி அவர் என்ன பண்ணுறாரு, விட்டு வெளியில் போகிறார். அப்போ மெய்ய பொய் மாதிரி சொல்லக்கூடிய சமணர்கள் வந்து அவரை அழைச்சி அவர் அதில் அந்த கல்விகள்லாம் தேர்ச்சி பெற்று அதில் தர்மசேனர்ன்ற ஒரு தலைமை பதவிக்கு அவர் போயிடுறார். அவர் எப்படி போயிடுறார். அப்புறம் அக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த திருவாமூர்லேயே இருந்துட்டு வேண்டாட்டு அங்கேருந்து அந்த இடத்த விட்டு திருவதிகைக்கு வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் திருவதிகை. அட்டவீரட்டான தலத்தில் ஒன்று சுவாமி திருப்புரத்தை எடுத்த திரிபுராந்தகராக இருக்கக்கூடிய பெருமானார், அப்பா பெருமானாருக்கு அருள் கொடுத்த இடம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடமும் கூட. திலகவதி அம்மையாருக்கு வரி சன்னதிலாம் இருக்கும், ரொம்ப நல்ல அழகான ஊர். அந்த அந்த ஊருக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதிக வீரட்டானத்தை ஒட்டி நந்தனவனம் அமைச்சிட்டு ஒரு மடம் அமைச்சு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கேயே அந்த கோயிலை மெழுகிறது, துடைக்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பூ மரங்கள் வைக்கிறது, நந்தனவனை பணி செய்கிறது, இந்த மாதிரி உழவாரம்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பணியெல்லாம் முதல்ல செய்தவங்க யாருன்னா நம்ம அம்மா தான், நம்ம திலகவதி அம்மையார் தான். அவங்க செய்தாங்க. அதை செய்து அவங்க பெருமானாருக்கு உள்ள காலங்களில் பூ கட்டி போட்டுட்ருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அவங்க ஓரளவுக்கு இறைவன்கிட்டே போனாலும் கூட ஒரே ஒரு விண்ணப்பம் வந்து சுவாமிகிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் தர்மசேனன்ற பதவியில் பெருசாக இருக்கிறதா. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சமணம்ன்ற குழியில் விழுந்துட்டார். குழியில் விழுந்தவங்க தானே வர முடியாது, ஒருத்தர் கை தூக்கி தானே எடுக்கணும். அதனால இந்த சமணம்ன்ற குழியில் விழுந்தவரை ஒருத்தர் கை தூக்குனா அது சுவாமியால் அது மட்டும்தான் முடியும். அதனால சுவாமி கிட்ட தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, சுவாமி என்னோட தம்பி என்னை எடுத்து ஆண்ட மாதிரி என்னோட தம்பியை நீங்கள் எடுத்து ஆடின பரசமயம். ஏன்னா இப்போ எல்லா சகல போகங்களும் இருக்குது. ஆனால் சமணத்தில் இருந்தாங்க மீண்டும் ஒரு பிறவி வரும். அப்போ அந்த பிறவி துன்பத்துக்கு தான் ஏதாகும். ஆனால் சைவத்தில் வந்து சிவபெருமான் திருவிடையானதுன்னா மீண்டும் ஒரு பிறவி கிடையாது, துன்பம் கிடையாது. அதனால அதை என்ன இன்பமே நீ என்னாலும் துன்பம் இல்லைன்னு பின்னாடி பாடினார்ல, அதை கொடுக்கணும்னு தான் அம்மா விரும்புகிறாங்க. அதனால அம்மா வந்து ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட சரித்திரப்படி பார்த்தா 40-41 வருடங்களுக்கு மேலே பெருமானார்ட்ட இந்த தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் இந்த பொறுமை இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ வந்து சுவாமி கிட்ட வந்து அது நான் இந்த புராணம் படிக்கும்போது நினச்சோம், ஒன்று சாமி கொடுக்குற வரைக்கும் விண்ணப்பம் பண்ணணும், இல்லை சாகர வரைக்கும் விண்ணப்பம் பண்ணணும், அதுதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணுறாரு, இதை இப்போ இந்த உங்களுக்கு கொடுக்கணுன்றத சாமி தான் முடிவு பண்ணுறாரு. கேட்டவொடனே கொடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கேட்டு கொடுக்காதுன்னா ரொம்ப சந்தோஷப்படணும், ஏன்னா டபுளாக கொடுப்பாரு சுவாமி. நான் ஒரு உதாரணம் சொல்ல நீங்களாம் சிரிப்பீங்க. நம்பி சுவாமி கேட்டு ஒரு பொண்ணை கேட்டு கொடுக்கலாம், அப்புறம் 2 பொண்ணு கிடச்சிது இல்லையா, அது மாதிரி எது கேட்டாலும் 2 கொடுப்பாரு. 2 கல்யாணம் அன்னைக்கு அம்மாட்ட சொன்னேன். அம்மாட்ட சொல்லணுமா, கேட்டு ஒன்று கொடுக்கலன்னாக்கா அப்புறம் வந்து 2 நிறைய கொடுப்பாரு சுவாமின்னு அர்த்தம். இங்கே வந்து பொண்ணு கேட்குறாங்க, நம்ம பைஜெலியில் வந்துட்டு பொண்ணு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன அது நிறைய பொண்ணு கொடுக்குறாங்க. எங்கேயுமே கேட்டு உடனே கிடைக்கலன்னா அது மாதிரி நிறைய கொடுக்க போகிறாருன்றது ஒரு அர்த்தம். அது மாதிரி அம்மாக்கிட்ட வந்து சுவாமி கனவுல சொல்கிற, நீ கவலைப்படாதம்மா, முன்னமே முனியாகி என்னை வழிபாடு செய்தார் மருணிக்க, நான் இப்போ சூளை நோய் கொடுத்து ஆள்றேன்றார். அதே மாதிரி சூளை நோயும் கொடுக்குறார். கொடுத்த உடனே யாராலும் தீர்க்க முடியாத நோய், சுவாமியோட அருள் நோயை யாராலும் தீர்க்க முடியும், அது யாராலையும் தீர்க்க முடியாத இருக்கும் பொழுது அப்போ தான் அவர் என்ன பண்ணுறார், தன்னோட அக்காவோட ஞாபகம் அன்னைக்கு தான் வருது. இவ்வளோ காலம் மறந்து போயிட்டார் அக்காவை. ஞாபகம் வந்து நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னாடி அக்காவை போய் வணங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ பெருமானார் அந்த ஊட்டுவாங்க சமையல் செய்கிறவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அக்காட்ட போய் சொன்னால், அக்காட்ட வந்து சொன்னோடனே அக்கா பார்த்தவொடனே கேட்குறாங்க, இவ்வளோ காலம் எந்த தம்பிக்காக உயிர் கொண்டு இருந்தாங்க, எந்த தம்பிக்காக வழிபாடு செய்தாங்களோ அந்த தம்பிக்கிட்டேருந்து ஆள் வந்தவொடனே தம்பி நலமாக இருக்காரு அப்படின்னு கேட்கணும். அம்மா என்ன கேட்குறாங்கன்னா தீங்குளவுன்னு கேட்குறாங்க. ஏன்னா சுவாமி சொன்னார் இல்லையா சூழ்நிலை, அதை கேட்குறாங்க. புத்திசாலித்தனம். அப்போ வந்து கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட சொல்கிறாங்க, சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரலைன்றாங்க. எந்த தம்பிக்காக இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு அந்த உறுதிப்பாடு பாருங்க, பெண்களுக்கு தான் அந்த உறுதிப்பாடு இருக்கும். அந்த உறுதிப்பாடு. இன்னொன்று வந்து சமணர்கள் உடையில்லாத ஒரு இருக்கிறவங்க, குளிக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு பெண்கள் போக முடியுமா, நான் அங்கே வரலன்னு சொல்கிறாங்க. இதை போய் அப்படியே சொல்கிறாரு அந்த ஊட்டுவான். ஆனால் அப்பர் பெருமான் புத்திசாலி இல்லைங்களா, நான் அங்கே வரலன்னா அப்போ அர்த்தம் என்னது, நீங்கள் வாழ்றத அர்த்தம்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிறார்.
உடனே என்ன பண்ணுறாரு, கையில் இருக்க அந்த சமணர் உடைகள், அந்த மயில் பீலி குண்டிகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெள்ளை புடவை எடுத்து சுற்றிக்கிட்டு, ஒரு வெள்ளை வேஸ்ட் எடுத்து சுற்றிக்கிட்டு மெதுவாக ஊட்டுவானோட கையை பிடிச்சி வந்துட்டு அக்காவை பார்க்குறார். அக்கா என்ன பண்ணுறாங்க, குருநாதராக இருந்து ஒரு மடாதிபதி செய்ய வேண்டிய வேலை. புற சமயத்துக்கு போனவங்கள நம்ம சமயத்துக்கு அழைக்கணும்னா யாகம் வளர்த்து மடாதிபதிகள் தான் அந்த நம்ம சமயத்துக்கு கூப்பிட்டுக்கணும். அதை ஒரு பெண்ணை செய்ய வைக்கிறாரு நம்மளோட புரட்சியாளராகிய தெய்வ சேக்கிழா பெருமானார். அப்படி அவங்க தான் திருவாளன் திருநீரை கொடுக்குறாங்க. அதே வீரட்டனத்து அந்த ஆற்றுல முழுகி திருவாளன் திருநீர் திலகவதியால் அழிக்க பெருவாழ்வு வந்ததென சுவாமி வாங்கிட்டாங்களா. வாங்கி முழு நீராக பூசிக்கிறாங்க. பூசிட்டு எதுக்கு திருநீர் கொடுத்தாங்கன்னா திருவதிகை வீரட்டனம் புகுவதற்கு. நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் திருநீரை பூசிக்கணும். கோயிலுக்கு போகிறது முதல் தகுதியே நெத்தியில் திருநீர் இருக்கணும். என்ன சொல்லுவார்ல திருவாசகத்தை, பூசும் மலர்பாதம். நம்ம நெத்தியில் திருநீர் இல்லைன்னா சாமிக்கு பூசுமா நம்மளை பார்க்கறதுக்கு. இன்னும் இப்படி இப்போ நம்ம எல்லாரும் நல்ல புடவை அணிந்து நல்லா போகிறோம். ஒரு விசேஷத்தில் ஒரு பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத ஒரு உடை அணிந்து வந்தால் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நமக்கு ஒரு பூசுது இல்லைங்க. அது மாதிரி நம்ம நெத்தியில் திருநீர் இல்லைன்னா சுவாமிக்கு நம்மளை பார்க்கறதுக்கே பூசுமா. அப்புறம் எப்படி அவர்கிட்ட நம்ம வர வாங்குறது? நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி போனால் தானே வர வாங்க முடியாது. அதனால திருநீர் பூசிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போயிடணும். அது எங்கே தெரியுதுன்னா இந்த இடத்துல தான் தெரியுது. திருவதிகை புகுவதற்கு திருநீர் அளித்தாங்க. அப்போ திருநீர் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி கோபுரத்தை வணங்கணும் இல்லைங்களா. சூப்பர், அருமை அருமை அருமை, அழகு அழகு அழகு. ஏற்கனவே அது தங்கம் அழகு, இன்னும் அழகு கூடிச்சு, அழகுக்கே அழகு. அதை கேட்டவொடனே செய்யுது பாருங்க அந்த குழந்தை, அருமை. என்ன அதுனாக்கா அம்மா அந்த கோபுரத்தில் வணங்கின மாத்திலே சுவாமி ஒரு அருள் பண்ணுறாரு. என்ன அதுனாக்கா அந்த பாட்டை பாடணுன்ற அருளை கொடுக்குறாரு. அப்போ தான் குற்றாயினவாறு பாடுறாங்க. அதில் பாடல் நம்ம அந்த பாடல் பார்த்தோம். அந்த குற்றாயினவாறு பாடினதுக்கப்புறம் சுவாமி உள்ளே போகிறாங்க. போனவுடனே பாட்டு முடிஞ்சவுடனே சுவாமி அவருக்கு இருக்கக்கூடிய சூளை நோயை தீர்த்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, திருநாவுக்கரசுன்னு ஒரு திருநாமம் கொடுக்குறாங்க. அது அதுக்கப்புறம் விழுந்து வணங்கிட்டு ரொம்ப அழறாங்க. அப்ப சுவாமி சமணத்துல இருந்து உங்களை வணங்காத இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்கக்கூடிய அருளா இது, எனக்கா இந்த அருள் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. வணங்கினதோடு மட்டும் சாமியை மட்டும் வணங்கலையாம், சூழ நோயும் போய் வணங்குறாங்களா. நீ இல்லைன்னா எனக்கு சாமி இதெல்லாம் கொடுத்துருப்பாரா, இந்த சூழ நோயே உனக்கு நான் என்ன கைமாறேன். அதை இந்த நன்றி பாராட்டுதலை நம்ம யார்கிட்டயா சொல்லுவோமா. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த சூளை நோயால் தான் எனக்கு இறைவனோட அருள் கிடைச்சா, அந்த சூளைக்கு என் செய்யும் கைமாறு என்ன அப்படின்றார். அப்படி ஒரு பக்குவத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி அருள் பண்ணதுக்கப்புறம் இருக்கும்போதே இந்த சமணர்கள்லாம் இதை பார்த்துட்டு பொறாமை கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இவர் சைவத்துக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சாக்கா மன்னன்ட்ட நம்மளுக்கு இருக்க சலுகைகள் கிடைக்காது அப்படின்றதுக்காக மன்னர்கிட்ட போய் கூலி மூட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, மன்னர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கனாக்கா அவருக்கு சூளை நோயின்னு ஒரு நோயே கிடையாது, அவங்க அக்கா சைவ சமயத்தில் இருந்தார், அங்கே போய் சேரணுன்றதுக்காக ஒரு நோய் இல்லாத மாதிரி இல்லாத நோயை இருக்கிற மாதிரி நடித்தார். நம்மளாம் எவ்வளோ தீர்த்தாலும் தீர்க்க முடியாத இருந்தால் தானே தீர்க்க முடியாது, அதனால தீர்க்க முடியல அப்படி சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாருன்னு போயிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னருக்கு அப்போ ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் சரியில்லையா என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல. அவர் விசாரிக்காமல் என்ன சொல்கிறார், சமணர்களை கூப்பிட்டு அவங்க ஆளுங்களை விட்டு நம்ம அப்ப சுவாமியை அழைச்சிட்டு வர சொல்கிறார். அங்கே போய் கூப்பிட்றாங்க. மன்னர் அழைக்கிறாரு. யார்வா மன்னர், எனக்கு மன்னர் எங்கள் சிவபெருமான், அவரோட அடிமை நான், அவரோட அடிமையாக இருக்க நான் நாமாக்கும் குடியெல்லாம் நம்மளை ஏஞ்சோம் அப்படின்னு முழு பாடலை நம்ம சிந்திச்சோம் இல்லைங்களா அப்படின்னு அவர் பதில் சொன்னதெல்லாம் பார்த்தோம். அழகு பதில், வினாவிட திருத்தாண்டம், மறுமாற்ற திருத்தாண்டகம் பார்த்தோம். முதல் திருத்தாண்டகத்தை அதை முழுக்க நம்ம சென்ற வகுப்புல நுணுங்கி பார்த்தோம். அங்கே சொன்ன உடனே அப்போ மந்திரி என்ன பண்ணிட்டாரு, ஒன்று என்ன சொல்லுவாங்க, வச்சா குடும்பி சிறைச்சான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மிரட்டி பார்த்தாரு. நம்ம இருக்கும் முடியலன்னு பானவனே நெடுஞ்சான் கிடையாது வந்துட்டாரு மந்திரியை. சாமி நீங்கள் வரலன்னா எங்கள் தலை போயிடும் வாங்க அப்படின்னவுடனே உங்களுக்கு எங்களால் கஷ்டம். இது ரொம்ப அழகான ஒரு இடம், ஒரு சின்ன இடம் தான், அவ்வளோ சித்தாந்தம் அதில் இருக்கு பாருங்க. நீண்டு வரும் இடைகளுக்கு எம்பிரானுள்ள சமணம் என்ன சொல்லுதுனாக்கா, சமணம் புத்தம் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா வினையை ஒத்துக்கிறாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, என்னது கர்மாயஸ் பூமரன் அப்படின்னு இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க இல்லைங்களா. ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டு திருப்பினா கர்மாயஸ் பூமரன். அப்போ அந்த கர்மானா வினை, வினை எல்லாருக்கும் சேரணும்னு எல்லாரும் நம்புறாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும்னு சொல்றாங்க. வினை செய்யணுன்றதை எல்லாரும் நம்புகிறாங்க. அந்த அளவில் எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க.
ஆனா நாம என்ன சொல்றோம்னாக்கா இறைவன் தான் அந்த வினை ஒண்ணு இருக்கு, உயிர் ஒண்ணு இருக்கு. இந்த வினைகளை கணக்கு பண்ணி கூட்டுவிக்கிறது இறைவன் ஒருத்தர். 3 பேரை நம்ம பதி பசு பாசம்னு சொல்றோம். அப்போ 3 முப்பொருள் உண்மையை நம்ம சொல்றோம். பதி பசு பாசம். உயிர் இருக்குது, வினைகள் இருக்கு. இந்த உயிருக்கு தேவையான வினைகளை கூட்டுவிக்கிறது இறைவன்றோம். அதனாலதான் இறைவன்கிட்ட போய் சாமி இந்த வினைகளை குறைச்சிருங்கன்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இப்போ உட்காரும்போது என்ன சொன்னோம்? கூட்டுவித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றின்னு சொன்னோம். ஏன்னா இங்க இறைவன் தான் கூட்டுவித்தார். அவங்க என்ன சொல்றாங்க? வினை ஒரு பக்கம் இருக்கும், உயிர் ஒரு பக்கம் இருக்கும், தானாவே இப்போ சேர்ந்துக்கும், கூட்டுவிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்றாங்க. அது எப்படி தானா செய்யறோமோ தாமாவே. இந்த காளிதாசன் ஒரு படத்துல சிவாஜி சொல்ல, தாமா மரத்துல கிளை உடைச்சு போட்டுக்கும், தாமா ஆடு தின்னுக்கும், தாமா போயிட்டு இருந்துக்கும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தாமாவே நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. அது அந்த இடத்துல அதான் இங்க என்ன சொல்ற, ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உணர். மன்னர் ஒரு வினையை எனக்கு கொடுக்க முடியாது, இவர் ஒரு வினையை எனக்கு கொடுக்க முடியாது, என் சாமி தான் அதை கொடுக்க முடியும். எந்த வினையை கொடுத்தாலும் என் சாமி தான் கொடுக்க போறாரு. இவங்கெல்லாம் ஒரு காரணமா கருவியா வேணா இருக்கலாமா, இவங்களால எதுவும் கேட்க முடியாது. அழகான ஒரு சும்மா போற போக்குல சித்தாந்தத்தை சொல்லிட்டு போயிட்டார். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உணர். எங்க சாமி தான் கொடுப்பாரு. நான் தம்பி வந்து என்ன ஒரு அடி கொடுத்ததுன்னா எனக்கு சாமி தான் கொடுக்குறாரு. என்ன அவர் மூலமா கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அது நல்ல வகையை அடித்தனாலும் அவர் மூலமா தான், கெட்ட வகையா கொடுத்துட்டான் முத்தநாதன் மூலமா தான் நம்மள மெய்ப்பொருள் நாயனாருக்கு முக்தி கிடைக்குது இல்லைங்களா? அப்போ அந்தந்த கையில அந்தந்த பகைவர் வாழால வந்து ஒருத்தருக்கு முக்தி கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு தன்னை கருவியாக பயன்படுத்துறாரு சுவாமி தான் எல்லாத்தையும் செய்யறாரு. அது அப்பர் பெருமான் அழகா சொல்றாங்க அந்த இடத்த. ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் போறாரு. போனா அவங்க என்ன பண்றாங்க, சுண்ணாம்பு காலவாயில வச்சு பூட்டுறாங்க. பூட்டின்னு ஒரு 7 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அப்படியே அழகா வெளியில வராரு. ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி அழகா வராங்க. வந்த உடனே என்ன சொல்றாங்க, அவங்கெல்லாம் சொல்றாங்க, முன்னாடி நம்மளோட சமணத்துல இருக்கும்போது மந்திரம்லாம் சொல்லி தந்தோம், இந்த மந்திரத்தால் தான் இவர் தப்பிச்சுட்டாரு அப்படின்ட்டு. திருப்பி அடுத்து என்ன சொல்றாங்க, யானை. அப்போ இதுக்குன்னு யானை வச்சிருப்பாங்களாம். இந்த அதோட வேலை என்னன்னாக்கா பகைவர்கள் இந்த ஏதாவது ஒற்று பண்றாங்களா அவங்களெல்லாம் குற்றம் பண்றவங்க அவங்களெல்லாம் வந்து கழுத்தளவு, இந்த திரைப்படத்தில் காட்டுறாங்களா, கழுத்தளவு மணல் ஏற்பட்டு தலையா அந்த யானையோட காலில் வச்சு இடற விட்டுருவாங்களாமா. அந்த யானை அதுக்குன்னே மன்னர்கள் வளர்ப்பாங்களாம். அந்த யானையை வச்சு இடற சொல்றாங்க. அழகா அந்த பாடல் கூட 5வது யாது ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு பாடுவோம் சுண்ணவன் சந்தன சார்ந்தது. அந்த பாடல் பாடுறாங்க. பாடிட்டு அதுல 2 யானைகளை சொல்றாங்க நுணுக்கமா. என்னன்னாக்கா ஒண்ணு கணபதி என்னும் கலையிலும்னு வரும் பாருங்க. அதுல பெரிய புராணத்துல இருக்காது. ஆமா, தேவா வேடம் குறித்த நிலை 2 வேடத்தை சொல்றாரு. ஒண்ணு வந்து கணபதி பல காமத்தராகி 5வது பாட்டு, கலக்கி மலக்கிட்ட தெரியும் கணபதி என்னும் கலை. 2 கலைகள் எங்களுக்கு. கலைனா யானை. நம்மளுக்கு 2 கலைகள் தெரியும். ஒண்ணு என்னது, கணபதிங்கிற கலைறு. அது சுவாமி நம்ம வணங்கி கொண்டு எங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறக்காக. இன்னொரு கலைறு தெரியும். என்ன கலைறு? இன்னொரு யானை ஒண்ணு சுவாமி உரிச்சி போத்திக்கிட்டாருல்ல ஒரு யானை. நீ அந்த யானையா இருந்தா சுவாமி உரிச்சி போத்திப்பாரு, இந்த யானையா இருந்தா நீ அதை தப்பிச்சு அப்படின்னு ஒரு இதை சொல்றாரு. அது 5வது பாடல்லையும் 8வது பாடல் வேடம் குறித்த நிலையும் விரிப்பொழுதாது. அதெல்லாம் நுணுக்கங்கள் அப்படி பார்க்கும்போது பாடல்ல சொல்றாங்க. அது வந்து சாமி உரிச்சி போத்த யானை இல்லை. அதனால என்ன பண்ணுது, வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்பர் சுவாமியை வணங்கிட்டு யானை ஏறிட்டாங்க. அவங்களாம் மிதிச்சு துவைச்சிட்டு போயிடுது அந்த யானை. அதுக்கப்புறம் பால் சோறு ஆக்கி அந்த பால் சோறை வந்து கொடுக்குறாங்க. அதில் நஞ்சு கலந்து தெரிஞ்சே தான் கொடுக்குறாங்க. அப்போ நஞ்சு கலந்து கொடுத்த உடனே அவங்க அப்பர் சுவாமி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகலை. அது ஏன் ஒன்றும் ஆகலைன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் தெய்வ செக்கரவர்மான் சொல்கிறாங்க, எங்களோட சாமி இருக்கார்ல, எங்கள் சாமி நம்ம சாமி கடல் அளவுக்கு நஞ்சு கொடுத்தப்ப அவருக்கு ஏதாவது ஆச்சா? கடல் அளவு நஞ்சு சாப்பிட்டா எங்கள் சாமிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. இத்தனோண்டு நஞ்சு நீங்கள் கொடுத்துட்டா எங்கள் அடியாருக்கு என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதோட விட்டுல சரி, எந்த மந்திரம் பண்ணாலும் இவங்க வந்து எதாவது பண்ணிடுறாரு இவர் அப்படின்ட்டு இவரை கல்லில் கட்டி கடலில் கொண்டு போடுறது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் நாம் வந்து சென்ற வகுப்பில் நினைவுபடுத்தியிருந்தோம். பாடல் எண் வந்துட்டு பெரிய புராணத்தில் 121 பாடல்களை ரொம்ப ஒரு 1.5 மாதம் ஆனதால் உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து 121வது பாடல்லேருந்து பாடல் வரைக்கும் நம்ம நிறைவுபடுத்தியிருந்தோம். 122வது பாடல்லேருந்து இப்போ தொடங்க போகுது. தொடர் எண்ணில் 1391 வரைக்கும் நிறைவுபடுத்திருக்கோம். 1392 ஓரிரு பாடல்கள் முன்ன பின்ன புத்தகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். எடுத்தாச்சா? துயரம் நினைத்தவர் தன்னை சொல்ல நீங்க செய்வது என சூழ்ச்சி
பாசக்கயிறு. பாசம்னாலும் கயிறுனாலும் ஒண்ணுதான். பாசக்கயிறை கொண்டு வந்து பிணிக்கிறது தான் பாசம். பிணித்து கடலிடை பாய்ச்சுவது. அவர் என்ன பண்ணுவாமா, கடல்ல கல்லில் கயிறு வச்சு கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டுடணும் அப்படின்றாங்க. ஆங்கது கேட்ட அரசன் அவ்வினை மாக்களை நோக்கி, தீங்கு புரிந்தவன் தன்னை சேமமுறை கொண்டு போகி பாம்பொரு கல்லில் அணைத்து பாசம் பிடித்த ஒரு படகில் மீன்கோழி வேலையில் எற்றி வீழ்த்தணும் என்று விடுத்தான். உடனே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. என்ன அந்த மன்னன் என்ன பண்ணான், இந்த தீங்கு புரிந்தவர் யாரா, நம்ம அப்பசாமி தான் தீங்கு புரிஞ்சுட்டாராமான்னு சொல்றான். தீங்கு புரிந்தவன் தன்னை நம்மளோட தாய்மாட சுவாமி கோயிலை கட்டினது இந்த பல்லவ மன்னர் தான். இருந்தாலும் ஆமா ஆமா அதுக்கப்புறம் பின்னாடி மாறி குடவர கோயில் எடுத்து இந்த பல்லவ மன்னர் தான் இங்க நம்ம தாய்மாட சுவாமி கோயிலை கட்டினவர். பாங்கொரு கல்லில் அணைத்து பாசம் பிடித்த ஒரு படகில் மீன்கோழி வேலை. மீன்கோழின்னா சத்தமா இருக்கக்கூடிய அலைகள் வீசக்கூடிய அது வேலை. வேலைன்னா கடல்ல வீட்டுங்க அப்படின்றாங்க. இதை தான் வந்து மாத்தி திரைப்படத்தை எடுத்து நம்ம எல்லாரையும் மண்டைகளை வச்சுட்டாங்க. ஆக்சுவலி யாருக்கு அப்ப சுவாமியை தானே கடல்ல கட்டி போட்டாங்க, அவங்க வந்து வேற மாதிரி காட்டிட்டாங்க. அவ்வினை செய்திட போகும் அவருடன் போய் அருகந்த வெப்பனையாளரும் சென்று மேய்த. உடனே அவன் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, அவங்கள அரசரோட பணியை அரசரோட காவலாளர்கள் செய்ய போறாங்க. இவங்க போக வேண்டிய வேலை என்ன இருக்கு. ஆனா அந்த அருகந்தர் அந்த சமணர்களும் கூட போறாங்களாம். போய் மேய்விட நாவுக்கரசர் செவ்விய தம் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார். அவங்க போனாங்க, கல்ல கட்டி போட போறேன்னா சரி வாங்கன்னு கூட்டு போறாரா நம்ம அப்பசாமியை. உடன் சென்றார். பவ்வத்தில் மன்னவன் சொன்னபடி முடித்தார் அப்பதகர். ஆனா அதை திருத்தி டீட்டெயிலா சொல்ல விருப்பம் இல்லை நம்ம தெய்வச்சகர். அவங்க நினைச்ச மாதிரி முடிச்சுட்டாங்களாமா. முடிச்சார். அப்பரிசு அவினை முற்றி அவரகன்று ஏகிய என்ன பண்றாங்களா, ஒரு படகை வச்சு கல்லை வச்சு கெட்டி முடிச்சிடறாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒப்பரும் ஆழ்கடல் முன்னாடி போட்டா அடிச்சுட்டு வந்து வர. அதனால ஆழ்கடல் புக்க உரைப்பு உடை மெய்த்தொண்ட தாமும் எப்பரிசாயினும் ஏத்துவன் இந்த இது எங்க வருது, எப்பரிசாயினும் ஏத்துமின் அப்பனை நந்தியை ஆராமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினார் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் ஏத்துவன் இறை. எது எப்படி இருந்தாலும் நீங்க கல்லை கட்டி போடுங்க, கல்லை கட்டாத போடுங்க, என்னை வந்து நல்ல ஏசி ரூம்ல வைங்க, எதை பத்தி எனக்கு என்னோட வேலை ஈசனை ஏத்துறது. அவர் என்ன எதை வேணா பண்ணிக்கணும், ஏத்துவன் எந்த என்று செப்பிய வந்தமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார் அப்படின்றாங்க. எப்படி துதிச்சாருனாக்கா 5 எழுத்து சொல்லி துதிச்சாரு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அழகப்பட்டது அந்த சொற்றுணை வேதியன்ற நம்ம நமச்சிவாய பதிகம்னு அதை சொல்லுவோம் இல்லைங்களா. சொற்றுணை வேதியன் என்னும் தூய்மொழி கற்றமிழ் மாலையா நமச்சிவாய என்று அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்து அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். இந்த சொற்றுணை வேதி என்ற பாட்டை வந்து பாடுறாங்க. பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியார் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கரிய அஞ்செழுத்தையும் யாரா, அருமலரோன், நல்லா கவனிக்கணும், அருமலரோன் முதல் யாரு, அமரர்கள். அப்ப முதல் தேவர் யாருனாக்கா மலர்ல விட்டுக்கூடிய பிரம்மன். பிரம்மனுக்கு அடுத்தது திருமால் இருக்காரு. அது முதலில் 33 தேவர்கள்னு சொல்றோம் அமரர்கள். அவங்க யாராலையும் சொல்ல முடியாத அந்த அஞ்செழுத்தை. எந்த அஞ்செழுத்தை, நம்மெல்லாம் சர்வசாதாரணமா சொல்ற அஞ்செழுத்தை அவங்களால சொல்ல முடியாதுன்றார். ஏமா சொல்ல முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, சொல்லல. அப்ப நம்ம சொல்றோம் அதே மாதிரிதான் நம்மளாம் சொல்லுவோம். ஆனா நம்மளோட உயர்வுன்னு நினைக்கிற தேவாதி தேவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன், அவங்களாம் சுகபோகத்துல இருக்கும் பொழுது சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அப்ப இது நம்மளோட ஞானசம்பந்தர் சொல்லுவார், நோயுள்ளார் வாயுள்ளார். சாமி எங்க இருக்காருன்னா நோய் இருக்கிறவங்க வாயில இருக்காங்க. கஷ்டம்னா சாமியை கூப்பிடுவோமா, சாமியே காப்பாது. சந்தோஷமா இருந்தா கூப்பிட மாட்டோமா, அதான் நோயுள்ளார் வாயுள்ளார்னு சொல்லுவாரு. ஞான மாதிரி இருக்க சொல்றாரு. பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியார் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்ததுக்கு அரிய அஞ்செழுத்து. அந்த அரிய அஞ்செழுத்தை தான் நம்ம சொல்றோம். அப்படியே பெருமைப்பட்டுக்கணும். நம்ம அரசு போற்றிட யாரு, நம்மளோட அப்பர் பெருமானார் போற்றிட கருநெடும் கடலில் உள்காமல் கலந்து தந்தது. பெரிய ஆழ்கடல்ல கருநெடுங்கள்லாம் மேல இருக்க கடல் வந்து நல்ல வெள்ளை நுரையில பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்கும். ஆழ்கடல்ல தான் சினிமாக்கெல்லாம் காட்டுவோம். நம்ம நீங்க போனீங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கடல் எப்படி இருக்கும், ஆழ்கடல் அப்படியே அலைகள் கம்மியா இருக்கும், கருப்பா இருக்கும். உள் கல்வி தந்தது. அது உள்ள போட்ட ஆழ்கடல்ல கொண்டு போய் போட்ட கல்ல என்ன பண்ணுதான் மதந்துட்டு வந்தது அப்படின்றார். அப்பெரும் கல்லும் அங்கு அரசு மேற்கொட தெப்பமாய் மிதத்துல கல் என்ன பண்ணிச்சான், தெப்பம் தோணி ஆயிடுச்சான். தெப்பமாய் மிதத்தலில்
செறிந்த பாசமும் தப்பியது அதன்மை செய்கிற தாவல்சி மேற்பெரும் தொண்டர் விளங்கி தோன்ற அந்த அது மிதந்து வர வர என்ன பண்ணுதோ அந்த கயிறெல்லாம் தானாவே தவிடுது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அழகாக சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு வராங்க, கயிறு இல்லை ஒன்றும் இல்லாமல் அழகாக வராங்க. அப்போ அது இது எப்படிமா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. செக்கடாபெருமான் அடுத்து பதில் சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்கள் அஞ்செழுத்து இருக்கு இல்லையா, எங்கள் அஞ்செழுத்து நமச்சிவாய சிவாய நம பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம், இந்த அஞ்செழுத்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து சொன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்க பாசம் பமம் இந்த பிறவி பாசம் பிறவி இதிலேருந்தே எங்களை கரையேற்றி விட்டுரும் அந்த அஞ்செழுத்து. அப்போ இந்த சாதாரண கடல்லேருந்து கரையேற்றுறதுன்னா பெரிய விஷயமா என்ன இப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு செக்கடாபெருமான். அழகு பாருங்க. இருவினை பாசமும் மலக்கலாத்த ரெண்டு நல்வினை தீவினை, அப்புறம் வந்து மும்மலம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனாவும் கண்மும் மாயை, இது அஞ்சிலேருந்து இந்த அஞ்செழுத்து எங்களை காப்பாற்றும் போது இந்த சாதாரண கடல்லேருந்து எங்களை காப்பாற்றாதான் என்ன அப்படின்றாரு. அதான் இருவினை பாசம் மும்மலக்கல் ஆத்தலின் வருபவ கடலில் சூழ் மாக்கள் ஏற்றிட அருளுமை அஞ்செழுத்தே அரசை கடல் ஒரு கல்மேல் ஏற்றிட உரைக்கவும் வேண்டும். அது எப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு என்ன தெரியாதா? இந்த அஞ்செழுத்து 5 விதமான பவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுதுன்னும் போது இந்த சாதாரண கடல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அருள்நயந்து அஞ்செழுத்து ஏற்ற பெற்ற அக்கருணை நாவரசனை திரைக்கடங்களால் பெரும் நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதம். வருணன் நினைச்சிட்டே இருந்தானா, நம்ம வருணன் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு உதவி தான். நம்பி ஆரூரரை வருணன் தான் வரவேற்று அந்த இது தானேனை முன் படைத்தான் அந்த இதுவை கொண்டது பாட்டை கொடுத்தது. அதேமாரி அந்த வருணன் வந்து தவம் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம அப்பர் பெருமானார் அந்த காற்றுல அடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே விடுறதுக்காக அவன் தவம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறார். வருணனும் செய்தவன் முன்பு மாதம் பெரிய பெரிய மகா தவம் பண்ணி வந்திருக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த இடம். அந்த பாடல் வந்து கடலடை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் தான். நமச்சிவாய பதிகம் நம்ம சொல்லக்கூடிய 4ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய 11ஆவது பதிகம் காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சமன்றது ஒரு நீருக்கு உண்டான பண்ணு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதங்கள் நீரில் அற்புதங்கள் நிகழும் போதுன்னா அருளாளர்கள் காந்தார பஞ்சமம் தான் பாடுறாங்க. நான் இந்த ஓடம் வந்து நிலைக்காத இருக்கும்போது நம்மளோட பிள்ளை பெருமானார் ஓடத்தில் ஏறி பாடினதோடு குட்டமே கமழும் கொல்லம் போதோ நட்ட மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தொழ நல்குமாரருள் நம்பனே. இது காந்தார பஞ்சமம் தான். அப்புறம் நம்மளோட திருவையாத்துக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் சேரமான் பெருமானாரும் நபிசாமி இருக்காங்க, அந்த பக்கம் ஐயாத்து சாமி இருக்கிறாரு. எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு ஆளை போய் பனைமரத்தை தொட்டுட்டு வருதாங்க, அந்த அளவுக்கு அலை நிற்கிது. சாமி இதில் எப்படி போகிறது? அப்போ தான் பாடுறாங்க. பரவும் பரி சொன்று அறியேன் நான் பண்டே உண்மை பணியாதேன் அப்படின்னு பாடுறாங்க. பாடும்போது என்ன அது சாமி அங்கேருந்து ஓலம் ஓலம் சொல்லி தண்ணியை வந்து நிறுத்தி வைக்கிறான். அப்படியே தண்ணி நின்று இந்த பக்கம் ஒரு கைலாய மலை மாதிரி தண்ணி நிற்குதான். இந்த அதில் இன்னொரு அழகு பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடித்து நிறுத்த வச்சுட்டு அழகாக சுத்தமான மணல் வேற பரப்பி வைக்கிறாரா சுவாமி. ஏன்னா நடந்து போனால் இவங்களோட காலில் இந்த கிழிஞ்சல் சங்கெல்லாம் குத்துமா. அதனால அடியார்களுக்கு என்ன பண்ணுறாங்களா, நல்ல சுத்தமான மணல். அது யார் சொல்லுவா, செக்கிழவன் தான் சொல்லுவார், வேறு யார் சொல்லுவார். அழகாக மணல் பரப்பின உடனே இந்த தண்ணி நின்றுட்டே இருக்குதான். இங்கே போன தண்ணி போயிடுச்சு. அழகான ஒரு பாதை சிவப்பு கம்பளம் விரித்த மாதிரி இவங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு 2 பேரும் பாட்டெல்லாம் பாடிட்டு இவங்களும் வந்து அடியார்களும் வந்து கரையேற வரைக்கும் இந்த தண்ணி நின்றுட்டே இருக்கான். எப்படி இருக்குன்னா இன்னொரு கைலாய மலை மாதிரி நிற்குதான். அப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் தண்ணி தானே ஓடிச்சுட்டாங்க. அதுவும் வந்து ஒரு காந்தார பஞ்சமம் தான். அப்போ வந்து காந்தார பஞ்சமம்ன்றது என்னன்னாக்கா ஒரு கொஞ்சம் தூரமாக இருக்கவங்களே அம்மா அம்மா நீங்கள் கூப்பிட்றோம் அம்மா அப்படின்னு அந்த தூரத்தில் இருக்கவங்களை கூப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காந்தார அந்த ஈர்ப்பு அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய உங்களை கூப்பிட்றவங்க. ஆனால் பெருமானார ஈர்க்கக்கூடிய அந்த இது அது இங்கே சொல்கிறாங்க. அதே காந்தார பஞ்சமத்தில் தான் நம்ம மூவருக்குமே நீருக்கு உண்டான பாட்டை இதை பாடியிருக்காங்க. சற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி ஒரு கை தோல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொல்றாங்க வீடுகளில் இந்த 4 வரி உங்க எல்லாருக்கும் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். அதை தாண்டி
மாதிரி ஒரு சின்ன விஷயம்னா, குழந்தைகள் கிளம்புறாங்க, வீட்டில் ஐயா கிளம்புறாங்க, பேரப்பிள்ளைங்க வெளியே கிளம்பும் போது ஒரு சின்னதாக ஒரு திரையில பூசி இந்த பாட்டை அப்போ சொல்லி நீங்கள் அவங்கள அனுப்பினீங்கன்னா எந்த தடங்களும் இல்லாமல் பிள்ளைங்க வந்து சுகமாக. நம்ம இன்னைக்கு இருக்க காலங்களில் ரொம்ப பயப்படுறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சலும் நற்றுணை, கடலில் போட்டவங்களே கரையேற்றின பெருமானார் நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளோ சுகமாக கொண்டு வந்து விடுவார். ஒரு சின்ன திருநீர் இன்னைக்கும் பிள்ளைங்க வண்டி எடுக்கிறாங்க, சாமி இந்த பாட்டை நீங்கள் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட கை கண்ட மருந்து. சின்ன சின்னதாக நீங்களாம் சொல்கிறீங்க இல்லை, இருமல் வந்ததா ஒரு சுக்க தட்டி போட்டு மிளகா தட்டி போட்டு குடிமான்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்கிறது என்னது, ஒரு எங்கேயா வெளியே போனாங்கன்னா, ஒரு தெருவில் போனாங்கன்னா, ஒரு நம்ம வீட்டு ஐயா போகிறாங்க, நம்மளே போகிறோம், எல்லாமே போகிறோம், ஒரு காரில் ஏறும், அப்படி ஒரு பாட்டை சொல்லிட்டு ஏறி உட்கார் நற்றுணை. ரொம்ப எதுவுமே சொல்லலாம் பரவாயில்ல, உட்காரும்போது நற்றுணையாவது நம்ம வாய்வே. நீங்கள் 10 தடவை சொன்னீங்கன்னா நம்ம இல்லைனாலும் குழந்தைங்க தானாகவே காரில் ஏறும்போது நற்றுணையாவது நம்ம அவங்கள அறியாமலே அதை சொல்லுவாங்க. அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு உண்டாக்கிடும். நம்ம வந்து சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வண்டியிலே காரில் ஏறும்போது இது கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டு உட்காருங்க. 10 தடவை நம்ம சொல்லுவோம், 11ஆவது தடவை நம்ம இல்லைனாலும் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அதுதானே வேணும். அதனால அந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொற்றுணை வேதியன்னு இது உங்களுக்கு தெரியுது. பொற்றுணை திறந்தடி பொருத கைத்துட கட்டுணை பூட்டிவோர் கல் தூணில் என்னை கட்டி வச்சாலும் காப்பாற்றுறது நற்றுணையாவது நம்ம வச்சுப்பாய்வே. பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை. பூக்களுக்கு அழகு எது? பொங்கு தாமரை பூ தான் அதை சொல்லுவாங்க, பொங்கு தாமரை. ஆவினக்கரங்களும் அரணின் சாடுதல். அப்போ அந்த பசுவையுமே நம்ம இவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடணும். அதில் அவனை 5 பொருள்கள், பஞ்சகவியம்ன்ற பொருள்களை வந்து சுவாமியோட தீர்த்தமாடுறதுக்கு கொடுக்குது. கோவினக்கருங்களும் மன்னருக்கு அழகியது, கோட்டம் இல்லாது, ஒரு வரையறை இல்லாம நீண்ட நாட்டை ஆள்றது தான் அவரோட அழகு. நாவினுக்கு இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் நாக்குக்கு எது அழகுன்னாக்கா, அதனாலதான் நாக்குக்கு மட்டும் வேற எதுவும் ஆக மூக்குத்தி போட்டுக்கிறோம், காதைக்கு கம்மல் போட்டுக்கிறோம், கழுத்துக்கு எல்லாம் தான் போட்டுக்கிறோம், கைக்கு எல்லாம் போட்டுக்கிறோம், விரலுக்கு கூட போட்டுக்கிறோம். நாக்குக்கு எதுவும் போட்டுக்கிறது இல்லைல்ல. நாக்குக்கு எது அழகு? அணிகலன். நம்ம போட்டிருக்கோம், அவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் போடாத இருக்கலாம், நம்ம போட்டிருக்கோம். நாவினுக்கு அணிகலம் எதுனாக்கா நமச்சிவாயன்றது. கலம்னா அணிகலன் தானே, அருங்கலம். அழகு எது? நாக்குன்னு ஒன்று இருந்தால் நமச்சிவாயன்னு ஒன்று சொல்லணும், இல்லைன்னா அந்த நாக்கு தேவையில்லாத நாக்கு அப்படின்றார். நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி, என்னம்மா இந்த நமச்சிவாயம் அப்படி என்னதாம்மா இருக்கு அந்த நமச்சிவாயத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இருக்கு பாருங்களேன், எல்லாம் எது செய்தாலும் அந்த நமச்சிவாயம் நம்மளை காப்பாற்றிடுமா? நம்ம எது செய்தாலும் காப்பாற்றிடுமா? பெருசாக தப்பு பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் காப்பாற்றிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக காப்பாற்றுவோம். அவங்க திருந்தி மனம் திருந்தி இனி இதை தப்பு செய்கிறதில்லன்னு நினச்சா கண்டிப்பாக காப்பாற்றும். எப்படிமா அப்போ இவ்வளோ நாள் செய்ததெல்லாம் எங்கே போச்சுன்னா, ஒரு விறகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு விறகு இருக்குது, இந்திராமா ஒரு விறகு கொண்டு வந்து எரிங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு வத்தி குச்சி வச்சு அழகாக எரிச்சுவாங்க. ஒரு மலை அளவுக்கு விறகு வச்சு அந்திராமா எரிங்கன்னா அங்கேருந்து போய் மலை அளவுக்கு வத்தி குச்சி கொண்டு வராங்களா, மலை அளவுக்கு நெருப்பை கொண்டு வராங்க. அதுக்கும் ஒரு வத்தி குச்சி தான், இதுக்கும் ஒரு வத்தி குச்சி தான். அது மாதிரி நம்ம எதை சின்ன தவறு செய்தாலும் அந்த வத்தி குச்சி எப்படி, அந்த வத்தி குச்சி எது இப்போ நமச்சிவாயம் வினையை அதை எப்படி எரிச்சு கரியாகுதோ அதே மாதிரி தான் ஒரு மலையளவு தவறு பண்ணியிருந்தாலும் வினையை எரிச்சு அந்த நமச்சிவாயன்ற வத்தி குச்சி வந்து நெருப்பு வந்து நம்மளோட வினைகளை எரித்திரும். எப்போனாக்கா அதை நம்ம வந்து நினைத்து வருந்தி இனி நம்ம செய்ய மாட்டோம் இந்த தவறுன்னு சுவாமி கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாக்கா, ஒப்பு கொடுத்து சத்தியம் சக்கர பொங்கல்னு நிறைய பேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லாத ஒப்பு கொடுத்து நம்ம மனசாட்சியோட நம்ம இருந்தால் கண்டிப்பாக சுவாமி அதை தவிர மன்னிப்பார். மனிதர்களோட இயல்பே தவறு பண்ணுறது தானே, அதனால அது ஒரு தப்பு கிடையாது. தவறு பண்ணுறதோ சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது தவறு கிடையாது. அதுதான் அதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஆனால் என்ன பண்ணோம், ஒரு காலத்தில் நம்ம அதை மாற்றிக்கணும். அதுக்கு தான் இந்த சபைகள்லாம் நம்மளுக்கு உதவுது. அப்போ சொல்கிற விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல். அப்போ விண்ணுறனா வானம் வரைக்கும், நானாவது ஒரு மலை அளவுன்னு வானம் வரைக்கும் அடுக்கியாச்சான், உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லாம். அந்த அளவுக்கு நம்ம விறகு அடுக்கியிருந்தாலும் அது ஒன்றுமில்லாத பண்ணுறது எது? பண்ணிய உலகிலும் பயின்ற பார்த்து அதே மாதிரி மலை அளவு அடிக்கின இதுவை எப்படி ஒரு சின்ன நெருப்பு குச்சி எல்லாத்தையும் அரிச்சிடுதோ அதே மாதிரி மலை அளவு பாவம் பண்ணியிருந்தாலும் நம்மளோட நமச்சிவாய நன்மை நின்று அறுப்பது, நமச்சிவாயன்ற வார்த்தை எல்லா பாவங்களையும் அறுத்துரும் அப்படின்றார். அப்புறம் வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம், நம்ம நடராஜர் போய் கும்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வேற இந்த செவ்வாய்க்கிழமை எங்கே போவோம், மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம். புதன்கிழமை திருமாலை கும்பிடணும், இப்ப அவரெல்லாம் விட்டாங்க, நம்ம தட்சிணாமூர்த்தியெல்லாம் விட்டாங்க. வியாழக்கிழமைனா அது வியாழன்றத கேலண்டர்ல எடுத்து சாய்பாபான்னு வச்சிருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு. அப்புறம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு போகணும், சனிக்கிழமை பெருமாள் கும்பிடணும், ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகல, லீவு. இப்போ இந்த மாதிரி
இருந்தாக்கா அது வந்து அது சரியில்லை. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, தோடுடைய செவேன் விட ஏரியோ தூவன் மத்சூடி, அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு நெறிய மனமைத்துணர் ஞான சம்பந்தன்னு சொல்கிறார். முதல்ல எல்லா வழிபாட்டிலையும் இருக்கலாம், தவறு கிடையாது. ஒரு நம்ம வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு முன்னாடி நம்ம இவங்க மாப்பிள்ளையாக வருவாங்களா அவங்கள மாப்பிள்ளையாக வருவாங்களான்லாம் நினைப்போம் பெண்கள். அப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவனை தவிர வேறு யாரும் நினைக்கக்கூடாதுன்றது ஒரு சட்டம் தான். அது மாதிரி தான் இருந்து தான் ஆகணும். நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சிவபெருமான் தான் கடவுள், முழு முதற் கடவுள் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை வேணால் கும்பிட்டுருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இங்கே படுவேன் அது படுவேன்னாக்கா அது வந்து என்னென்னா பலன் இல்லை, அவ்வளோதான். அதுக்காக உங்களை யாரும் சாட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாம் போகிறது கிடையாது. என்னென்னா உங்களோட பலன் தாமதப்படும். அதுக்காக தான் சொல்கிறேன், சீக்கிரமாக பலன் கிடைக்காது, தாமதப்படும். அந்த இது அதான் இடுக்கண்பட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் கூட யார், சாமி என்னை யாராவது காப்பாற்று, சாமியே வந்து இந்த சாமியை விட்டு வேறு சாமியை கும்பிட்டு பார்ப்போம், நம்மளுக்கு சரியாகுதானே. அந்த மாதிரி இடுக்கண்பட்டு இறக்கினும் இறந்து யாரையும் இருக்கணும். நம்மக்கிட்ட நம்ம அப்பா இருக்கார், கோடீஸ்வரர். நம்ம அப்பா உண்மையாகவே கோடீஸ்வரர், திருக்கோடிக்காக இருக்கிறவர். கொட்டையூர் கோட்டீஸ்வர பெருமானார் அவர் கோடீஸ்வரர். அவர் நம்ம போயிட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுங்கன்னு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கினா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை என்ன நினைப்போம், என்னடா எங்கள் அப்பா நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்கோம், நம்மகிட்ட வந்து 5000 ரூபாய்க்கு நிற்கிது இந்த பிள்ளை அப்படின்னு நினைப்பார்ல. அதே மாதிரி தான் நம்ம சாமி கோட்டீஸ்வரர், வரங்களை கொடுக்கக்கூடிய வரதன். கேட்டதெல்லாம் கேட்குற, வேண்டுவாருக்கு வேண்டுவதை ஈவான் கண்ண, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படிதான்ப்பா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கேட்டதெல்லாம் எங்கே கொடுக்குறேன்னா, நம்மளால உன்னை கேட்குறேன் கொடுக்க மாட்டேறாருனாக்கா இதை விட நல்லதாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதை ஏன் கொடுக்கலன்னா இதை விட நல்லா. இன்னொன்று வந்து அந்த ஒரு 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 1 லட்ச ரூபா உங்களுக்கு தேவை இருக்குது கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி கொடுக்கலன்னா பின்னாடி ஒரு 4 வருஷம் கழிச்சு தெரியும், அந்த 1 லட்ச ரூபா அன்னைக்கு கொடுத்துருந்தா எவனோ அடிச்சுட்டு போயிருப்பான் நம்மளுக்கு. இப்போ நம்மளை சுற்றி யாரோ அதை வீணாக்கிறதுக்கு இருந்திருப்பாங்க. அதை வந்து அதை விட தேவை. இது என்னோட அனுபவம், என்னோட உண்மையான அனுபவம். நான் ஒரு 10 வருஷமாக ரொம்ப சிரம தசையில் இருந்தேன். எனக்கு இங்கே சொல்கிறதுல ஒரு வெக்கமும் கிடையாது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு என்னோட இடங்களை விற்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் விற்கவே இல்லை. 10 வருஷம் என்ன சாமி என்ன சாமி, கிட்டத்தட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, எந்த வித மாற்றமும் இல்லாத ஒரு 10 வருஷம் ஓடிச்சுங்க எங்கள் வாழ்க்கையில். நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கோன்ட்டு. ஆனால் பெருமாளை தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் அந்த டைமில் இப்போ வந்து எல்லாமே ஒன்று ஒன்று கிளியர் ஆகிடுது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம், அப்போ இந்த இடங்கள் விற்றுருந்தா அந்த காசு வேறு வழியில் வீண் செலவாக தான் போயிருக்குமே ஒழிய நித்தியப்படி இப்போ வந்து ஒரு உருப்படியான செலவுக்காக இதுக்குன்னு சாமி வச்சுருக்காரு. அதை வந்து நான் இன்னைக்கு உணர்றேன். இந்த அப்போல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்கன்னா சாமி உங்களை நம்பி கூட இருக்கும். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அடியாரா இருந்துட்டு இப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படியெல்லாம் நான் சாமிக்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இப்போ தோணுது இங்கே என்ன செய்தாலும் கரெக்டு தான் சாமி, ஏன்னா நானும் சாதாரண மனுஷி தானே. அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்லுன்னா, இது பெருமைக்குன்னு இல்லை, நம்மளோட அனுபவங்கள் அதில் கொண்டு வருது. இப்படி அடுக்கல் கீழ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மலையே இடிஞ்சு விழுந்துருச்சு, நம்ம கீழே கிடக்குறோம், யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிடுவார். சாமியை கூப்பிட்டா சாமி வந்து காப்பாற்றுவார். சாமியே எங்கம்மா வருவார், சூளத்தையும் இதையும் வச்சுட்டு வருவார். தாமரமா வந்து காப்பாற்றினாலும் அவங்க சாமி அவங்க மூலமாக காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. அதான் அடுக்கல்னா மலைக்கு கீழே கிடந்தாலும் அருளையும் நாம் உற்றம் நடுக்கத்தை நாங்கள் கொண்ட நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயோது. வெந்த நீர் அருங்கலம் விரதி கேட்கலாம். அப்போ நம்ம முனிவர்களுக்கெல்லாம் என்னது திருநீர் தான் இருக்கும் இல்லைங்களா. அதான் வெந்த நீருன்னு சொல்லக்கூடிய அருங்கலம். அழகு எதுனா விரதி கேட்கலாம். அந்த நற்கரங்களும் 6 மறை ஆரங்கம். அவங்க என்ன பண்ணணும், அந்த நேர்கள்லாம் 6 மறைகள் ஓதணும். அதோட அங்கங்களாக இருக்கக்கூடிய 6 அங்கங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். திங்களுக்கரங்களும் திகழும். இந்த நிலாவுக்கு எவ்வளோ பெருமை, என்ன பெருமை, சாமியோட திருமுடியில் இருக்கிறதால தானே அவருக்கு அவ்வளோ பெருமை. அந்த அப்போ திங்களுக்கரங்களும் திகழும் நீர்முடி. எங்களுக்கெல்லாம் ஒரு அரங்கலம் இருக்கு, என்னது எங்களுக்கு அழகு, என்னது நமச்சிவாயன்ற மந்திரம் தான் அப்படிங்கிறாங்க. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாள்தோறும் நல்குவானாலும் குளமிலர் ஆகியும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயம். சலமிலனா சுவாமி வந்து சங்கரன் அவருக்கு ஒரு பேர், இன்பங்கள் தரக்கூடியவர்ன்றதால அவருக்கு சங்கரன்ற பேர். அப்புறம் சலமிலன், சலம்னாக்கா அவருக்கு எந்தவித வேண்டுதல் வேண்டாமையும் இல்லை. மலம் சலம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னன்னாக்கா வேண்டுதல் வேண்டாமை இல்லாது. இப்போ நம்ம இருக்கோம், ஒரு காலையில் எந்திரிச்சோம், குளிச்சுட்டு தான் அனுஷ்டானம் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சுவாமிக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளை மாதிரி இந்த 3 வேர்வை ரத்தம் நிழல் சீழ் இதெல்லாம் இருக்கக்கூடிய உடம்புல அவர் வந்து பரஞ்சோதியாக இருக்கிறவர். அவருக்கு அது கிடையாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலா. இங்கே தான் ரொம்ப முக்கியமான இடம். சார்ந்தவர்க்கு அல்லா அப்படின்னு சொல்கிறார். சாமி யார் வழிபாடு, சாமி கும்பிடு, அப்போ தான் உனக்கு எல்லாமே செய்வார்.
அடுத்த கேள்வி அது வாயை திறந்து கேட்காது, மனசுக்குள்ள வச்சுட்டு. அப்போ கும்பிடாதவங்களுக்குலாம் ஒன்றும் செய்ய மாட்டாரா சாமி? அப்போ கும்பிட்டா தான் அதான் செய்வாரா? அந்த பிள்ளைங்க நினைக்கும், கேட்கலனாலும் நினைக்கும். அது அப்படி கிடையாது. கும்பிட்டவங்களுக்கு அப்படின்னா சாமி வந்து பாரபட்சமானவர் தானே அர்த்தம். கும்பிட்டவங்களுக்கு ஒன்று, கும்பிடாதவங்களுக்கு ஒன்று இல்லைனாக்கா அப்போ சாமி வந்து அவரும் அப்போ அதை மாதிரி தான். யாராவது நீங்கள் நான் இந்திரன் சந்திரன் சொன்னால் அவங்களுக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. என்னென்னா சுவாமியை வணங்குறதால அவருக்கு எந்த வித பலனும் கிடையவே கிடையாது. அவருக்கு எந்த பூக்கட்டி போடுறதாலையோ அபிஷேகம் பண்ணுறதோ எதுவுமே அவருக்கு கிடையாது. அவர் நிர்மலன், அவர் செவனேன்னு இருப்பார். பூக்கட்டி போடுறதால அது நம்மளோட வினைகள் தீர்ந்து நமக்கு தான் பலன் வருது. அவர் பூ போட்டுக்கிறதால நமக்கு வருது. அவரோட அடியார்கள் திருவமுதற்கத்தால நம்மளோட வினைகள் தீருது. நம்ம வினையை தீர்த்து தீர்த்து என்ன பண்ண நம்ம மேன்மைப்படுறோம். அதுக்காக தான் அவருக்கு செய்கிறோம் வழிய. அப்போ அதை வந்து சொல்றதுக்கு தான் என்ன சொல்றாங்க, சாமியை வணங்குன்னு சொல்றாங்க. சாமியை வணங்குறதால சாமிக்கு எந்த வித நலனும் கிடையாது. சலமினன் சங்கரன் எந்த வித இதுவும் கிடையாது. அவருக்கு போட்டுறவங்களும் ஒன்று தான், அவர் தூண்டுறவங்களும் ஒன்று தான். அதனால தான் சாமியை அழகாக சொல்லுவாங்க, கல்லால் அடித்தாங்க, பெரம்பால் அடித்தாங்க, ஏன் செருப்பால கூட அடித்தாங்க. ஆனாலும் அவருக்கு எதுவும் கவலை கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஒன்றா தான் நினச்சிப்பாரு. அது அந்த மாதிரி. அதனால சுவாமியை வந்து அந்த இடத்துல தப்பாக அர்த்தம் நம்ம கொண்டுக்க கூடாது. நலமினன் நாள்தோறும் நல்வான் நலன் குளமில்லர் ஆகியவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும். அந்த எங்களுக்கு நாங்கள்லாம் நிறைய வந்து குலத்தை பிரித்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் குலம்லாம் ஒன்றும் இருக்கு இல்லைன்றதுல யாரெல்லாம் அவரை சார்ந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சுவாமி என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அருள் நல்வனால மிக கொடுப்பது நலச்சுவாய் அப்படின்றாரு. வீடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னடி கூடி சென்றதும் ஒளினே ஓடி. அப்ப நிறைய அடியார்கள் இருந்தாங்களாம். என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த உலகத்துல நல்லறி நெறியில ஒழுக்கத்துல இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் சுவாமி கிட்ட போயிட்டாங்களாம். உடனே அவங்கெல்லாம் கேட்டாங்களே நமக்கு எப்போ இந்த கதி கிடைக்கும் அப்படின்னு ஓடுனா அப்ப சுவாமி ஓடினேன் ஓடி சென்று காண்டலும். ஓடி பார்த்தவொடனே என்ன பண்ணாரு, ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிச்சு நமச்சிவாய். பார்த்தவொடனே என்ன பண்ணாரு சுவாமி, என்ன பண்ணாரு நமச்சிவாயன்னு சொன்னவனே அவர் என்கிட்ட வந்துட்டார் சுவாமி அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சித்தாந்த விளக்கம் சொன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு வகுப்பு எடுக்கலாம். அவ்வளோ அழகு. இல்லக விளக்காது இருள் தடுப்பது, சொல்லக விளக்காது சோதி உள்ளது, பல்லக விளக்காது பலரும் காண்பது, நல்லக விளக்காது நமச்சிவாயன்னு சொல்றாரு. இதை நம்ம முன்னாடியே கூட இதுல சொன்னாங்க இல்லைங்களா, அழகுபட அந்த திருவாரூர் இதுவை சொல்லும் போது இருண்ட வானம் கூட மனசு இருண்டு இருந்ததுன்னு சொன்னார். ஏன் நம்ம மனசுல விளக்கேது, இருண்டு இருக்கக்கூடிய மனசுக்கு விளக்கேது, விளக்குது. மனதுக்கு விளக்க நமச்சிவாயம் தான். என்னடா இது ரொம்ப போகுது, மனசுக்கு விளக்கு எது, இல்லக விளக்காது நமச்சிவாய தானே. அப்புறம் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, டீ கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கு சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலருங்க. என்ன ஆச்சு இங்க நல்ல சாமர்த்தியம் தான். நல்லக விளக்கது நமச்சிவாயம். முன்னறி ஆகிய முதல்வன் முக்களும் தன்னறிய சரணாளர் திண்ணமே அன்னறிய சென்று அங்கு அடைந்தவர்களெல்லாம் நன்னறி ஆவது நமச்சிவாய். இதுதான் எல்லாரும் அழகா சொல்லுவாரு. ஆனாயனார் புராணத்துல கூட சொல்ல, பொய்யன்பு கெட்டாத பொற்பொதுவில் நடந்து. சாமி ஒரு பொது, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா எல்லாருக்கும் தானே தெரியணும். அதே மாதிரிதான் என்ன மாதிரி சுவாமி நடுவில் அரங்கத்தில் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒருத்தருக்கு தெரிய மாட்டாராம். யாருன்னா பொய்யன்பு கேட்டாரு, பொய்யா அனுபவிச்சவங்களுக்கு தெரிய மாட்டாராம், மெய்யா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதான் அதே மாதிரிதான் சொல்றாரு. என்னது, முன்னறி ஆகிய முதல்வர் முக்கண்ணன் தன்னறிய சரணாதல் திண்ணமே அன்னறிய சென்று அங்கு அடைந்தவர்களெல்லாம் நன்னறியாவது. யார் அவர்கிட்ட போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்னறிய காட்டுவார். அதான் ஒரு நம்ம நீங்க முக்தி நெறி அறியாத கடைசி பாடல் பாருங்களா, அந்த நன்னெறியை காட்டுறது என்ன, யார் அவர்கிட்ட அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் காட்டுவார். அதான் அப்பசுவாமி பின்னாடி ஒரு பாடல்ல பூந்துருத்தின்ற ஒரு தளத்துக்கு உண்டான பாடல் சொல்லுவாரு. மனிதர்கான இங்கே மம்மன் இங்கே வாங்கன்னு நம்மளால கூப்பிட்டுட்டார். நான் ஒன்று சொல்றேன், உடனே நம்ம எல்லாரும் ஓடி போய் நின்றுக்கிட்டோம். அப்பசுவாமி இங்கே இருந்து கூப்பிடுறாரு, இங்க வாங்கல அப்படின்ட்டு. கணிதந்தான் உண்பீரோ அப்படின்னு உங்களை கேட்குறாரு. கனினா என்னது, பழம். பழம் தந்தா உண்பீங்களா? இப்ப தந்தாலும் உண்ண மாட்டாங்க போல. பழம் சாப்பிடுவாங்க, காய் பழம் என்ன கேட்டா மெய் மருந்து கேட்குறாங்க. கனி தந்தாலும் உண்மையிலோ. அப்பா சாமி வந்து அம்மா ஒரு பழம் தரேன் உண்மையா உண்ண மாட்டியான்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க, சாமி சாமி அப்படின்னு கேட்போம். அப்ப கனி தந்தால் கனி ஒண்ணவும் பண்ணிக்கிறோம். புனிதன் அது என்ன கனி தெரியுமா, புனிதன் பொற்கழல் ஈசன் என்னும் கனி. இது சோழவ நன்றி, இது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்குமா, பெருமானாரோட அந்த கனினா என்னது, சாமியை பத்தி என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் யார் கேட்குறாங்களோ அது பழம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, கணிதம் தான் ஒன்றின்னு சொல்லிட்டு, ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டில் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டில் நமச்சிவாய பழம், தின்று கண்டேன் இது தித்தித்த வரேன். ஏமா இதை வந்து நமச்சிவாயம் நமச்சிவாயம் ரொம்ப தான் சொல்றீங்க நீங்க, நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாரும் ஏன் சொல்றீங்கன்னாக்கா தின்னவங்களுக்கு தானே அந்த பழம் இனிக்குதான் இல்லையான்னு அம்மா ஒரு மாம்பழம் இருக்குது, எங்க வீட்டுல மாம்பழம் இருக்குமா, நிறைய பழம் பழுக்குதுமா, எங்க வீட்டுல மாம்பழம் இருக்கு, பழுத்துக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவங்க சொல்லிட்டே இருந்தா கொண்டு தூக்கணும், நம்ம சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கணும் இல்லையா. அப்ப திண்டு அப்பசாமி அதை தான் சொல்றாரு, தாமராயமாமார் அப்பசாமி சொல்றாரு, எங்க வீட்டு பழம் இது ஈசன்ற பழம், புனிதன்ற பழம், அந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தித்திக்கும், நான் சாப்பிட்டு பார்த்துறேன், இந்த நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, நமக்குன்னு கொடுக்குற இல்லையா. அப்ப அந்த பாட்டுக்கு அர்த்தம் அதுதான். இதெல்லாம் நீங்க படிச்ச பாட்டு தான், நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்ல, அதில் இருக்கக்கூடியதான் நான் எளிமைப்படுத்தி சொல்றேன். அதனால தான் அந்த பழம் எதுனாக்கா இன்னொரு இடத்துல சொல்லுவார், பட்டினத்தார் சொல்லுவார், திருவிடைமருதூர் மும்மணி கோவில், இந்த பழம் எப்படி இருக்கும்னா அதுக்கு வந்து 4 தோல் இருக்குமா, அப்புறம் வந்து நெற்றியில் கண் இருக்குமா, 3 கண் இருக்குமா, அழகாக பொன்மேனியாக இருக்குமா. இந்த பழம் எப்படி இருக்குன்னா சாப்பிட்றவங்க மிகவும் எல்லாருக்கும் இனிக்காது இந்த பழம், அது யாருக்கு இனிக்குன்னா யார் அவரை நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இனிக்குமா, மற்றவங்களுக்குலாம் அது ஒன்றும் இனிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப அழகு. இதெல்லாம் பல இடங்களில் பார்க்கும்போது நல்லா அருமையாக இருக்கும். செழும் திருப்பாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு பாடுறாங்க. பாடினதுக்கப்புறம் வாழ்ந்த சேர் வருணனை வாக்கின் மனவரை சேர்ந்து அடை கருங்கல்லே சிவிகை ஆயிட ஏந்திய கொண்டு எழுந்து அருள்வித்தனன் பூந்திருப்பாதை புளிய பாங்கல. அங்கே வந்து வருணன் என்ன பண்ணுறானா, இந்த கல்லையே முத்துச்சிவிகை மாதிரி அப்படியே தலையில் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுற வருணன்றவர் அடை கருங்கல்லே சிவிகை ஆயிட. புதுசாக சிவிகை தேவையில்ல, அமர்நீதி நாயனருக்கு என்ன போச்சு, அவரோட தராசே வந்து விமானமாக போச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த கல்லையே சிவிகை ஆயிட ஏந்தி கொண்டு எழுந்து அருள் வைக்கிறார். அதுதான் இப்போ வந்து இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட கும்பாபிஷேகம் ஆச்சு. கடலூர் பக்கத்தில் கரையேற விட்டான் குப்பம்னு ஒரு இடத்துல அந்த ஏறினார் நம்ம அப்பர் பெருமான் கரையேறின இடத்துல புதுசாக கோயில் எல்லாம் அமைத்து நல்ல இப்போ கும்பாபிஷேகம் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஆச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். திருப்பாதிரியோடைய போகிறவங்க, கடலூர் போகிறவங்க அங்கேயும் போய் அப்பர் அந்த ஏரியாவே வந்து அப்பர் மடம்னோ அப்பர் தெருவுன்னா ஏதோ சொல்கிறாங்க. நம்ம அப்பர் சுவாமி பேரை சொல்லியே தான் சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்கள கேட்டாக்கணும் அப்பர் கோயிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருக்குது. அத்திருப்பதினில் அணைந்த அன்பரை நீத்தவ குழாமெல்லாம் மேவி ஆத்தரை, இவங்கெல்லாம் கரையில் நின்று கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ திருநாவுக்கரசர் இப்படி போட்டுட்டாங்களேன்னு அவர் அழகாக மிதந்துட்டு வந்த உடனே அங்கே இருக்க அடியார் பெருமக்கள்லாம் நம்மளாம் அங்கே இருந்தால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும் இல்லையா. அப்போ சுவாமியை போய் வணங்கிட்டு அத்திருப்பதினில் அணைந்த அன்பரை மேய்த்தவ குழாமெல்லாம் மேவி ஆர்த்தெட ஒரே கோஷம் எத்திசையாயினும் ஆறாயிரம் ஓசை போல் தத்து நீர் பெருங்கடத்தானும் வந்தது. இவங்க மட்டும் 6000 சொன்னீங்க, கடலும் 6000 சொல்லிச்சாமா. தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொண்டர் முன் செழுந்திரு பாதிரி புலியோர் திங்கள் வெண் கொழுந்தனை சடையாரை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். அப்போ நம்மளோட தகுந்த பிறந்த நாமிருக்க அரச பெருமானாரும் எல்லா அடியார்களையும் தொழுது வணங்கிட்டு, அது புராணம் நடக்குது பாருங்க, அந்த அம்மா வந்து அடியார்களை தொழுது வணங்குறாங்க. திங்கள்வன் கொழுந்தனை சடையரை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமா என எடுத்து தோன்றா துணியான் இருந்தனன் தன் அடியவங்கற்கென்று வான்தாழ் குடல் கங்கை வாழ்ச்சடையாளை மற்றிய உயிர்க்கும் சாந்தாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சாத்தினாரே அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவை பாடியிருக்காங்க, அம்மாவை பாடியிருக்காங்க, எல்லாரையும் பாடியிருக்காங்க. அக்காவை பாடினவர் யாரா, நம்மளோட அப்பர் பெருமானார் தான். அவங்க ஒரு அக்கா இருந்து தம்பியை கூடுறாங்க, இவர் ஒரு தம்பி மாத்திரம் தான் அக்காவை பாடியிருக்கிறாரு உலகத்துல அப்படின்னு. இன்றாலுமா எமக்கு எந்தையுமாய், எனக்கு அம்மாவும் அப்பாவுமாவும் என் தந்தையாவும் உடன் தோன்றினார, என்னோட தோன்றினாங்க யாரு, அப்ப நம்மளோட திலகவதி அம்மையார். 3 உலகம் படைத்து கொண்டான் மனத்துளிர்க்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதலைக்குள் தோன்றா துணையா இருந்தனர் அடியவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதில் அழகா இருக்கும் எல்லா பாடல்களும். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இது. வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் முறைக்கி சிவாய் நம்ம என்று இருக்கி நல்லார் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியும் அத்தன் அருள் பெறலாமோ அறிவில்லா பயதிரஞ்சு. அம்மா சாமியை வணங்குன்றீங்க, எப்படிமா வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னாக்கா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. அப்போ சாமிக்கு தான் நான் போய் நிற்கணும். அவங்க பதில் சொல்லித்தராங்க. என்னன்னாக்கா வைத்த பொருள், இப்போ நம்ம வந்து இப்போ நம்மள ஒரு போன் வச்சுக்கோங்களேன், ஒரு 60 வயசு ஆகிட்டு ஒருத்தர் பெரிய வேலையில் இருக்கார், அவர் ரிட்டையர் ஆகிறார். அதுக்கப்புறம் அவரை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்,
உங்களுக்கு என்னங்க ரிட்டையர் ஆகிட்டீங்க, நிறைய பணம் வந்துருக்கும், ஃபிக்ஸடில் அவங்கள சொல்லுங்கள். நான் இந்த பக்கம் வேணா திரும்பி சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அம்மா இன்னும் கடமைகளை கூட முடிக்காத இருக்கிறாங்க. வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன கவலையா, நாங்கள் பாருங்க அன்றாடம் கஷ்டப்பட்டு அப்படின்னு பொதுவாக இயல்பாக மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்போ எது அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலான்ற மனநிலை எல்லார் மனசுலையும் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கணுன்றாரு. அப்ப சுவாமி சொல்கிறாரு என்னன்னா, வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தெடுத்து. அப்போ ஒரு எப்படிமா அப்போ வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாயின் பண்ணதுலேயே இருந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை இல்லாத ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்போ வாழ்நாளில் உழைக்கும் போது சேர்த்து வச்சு உழைக்காதப்ப இருந்துச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுமா, நம்மளும் வந்து என்ன வாய் திறந்து சொல்லும் போதெல்லாம் நமச்சிவாய ஒன்றும் சொல்லும் போதும் நமச்சிவாயன்னு சொல்லும் போதும் உண்டியலில் காசு போட்ட மாதிரி ஆகும். ஒரு நமச்சிவாயம் சொல்லும் போது ஒரு உண்டியலில் காசு, ஒரு நமச்சிவாயம் சொன்னால் உண்டியலில் காசு. என்ன காசு? அருள் என்ற காசு, சிவபெருமான்ற அருள் என்ற காசு. அது ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும், பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு கோடி பல கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகும். அது எப்போ உதவுனாக்கா நம்மளோட கஷ்ட காலங்களில் உதவும். நோயுற்று இருக்கும்போது, செல்வம் தேடும்போது, குழந்தைகளுக்கு மணமகள் தேடும்போது, மணமகன் தேடும்போது, இந்த மாதிரி காலங்கள்லாம் அந்த புண்ணியம், சிவ புண்ணியம் நம்ம சொல்லி வச்சோம் இல்லைங்களா? அந்த சிவ புண்ணியம் அதை தான் முதல்ல சொன்னாங்க சொற்றினை வதில், நப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தம். நாக்கோட தழுவிடுச்சு, அது பிரிக்க முடியாத அந்த நமச்சிவாயம் வந்து சும்மா கிடையாது. ஒவ்வொரு தடவை நமச்சிவாயம் சொல்லும்போது நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு காசை போடுற மாதிரி உண்டியல்ல அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்ல, வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் முறுக்கி சிவாய நம என்று இருக்கினல்ல. இந்த மாதிரி நீ சிவாய நம மனத்தை முறுக்கி சொன்னாக்கா அதுதான் உனக்கு பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஒரு நாளைக்கு மருமகன் வந்து கொண்டு போயிடுவா, மருமகன் வந்து கொண்டு போயிடுவான். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை யாரும் கொண்டு போக முடியாது. நமக்கு அது நம்ம வந்து எப்போ கடைசி காலத்தில் யாருமே இல்லாத விடும்போது சாமி வந்து தெரியல உற்றார் யாரும் உயிர் கொண்டு சொல்லுங்க, நம்ம சொல்லலைங்க, உற்றார் யாருக்குள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யாருக்குள்ளரோன்னு சொன்னாரியா. அந்த நேரத்தில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துட்டு மூட்டையை எடுத்துட்டு சாமி வருவார். இந்த மாதிரி மூட்டை அவ்வளோ மூட்டை வச்சுருக்கேன், ஏன் கவலைப்படுறேன்னு எங்கே வருவார்? அந்த இடுகாட்டுக்கே வந்து அதனால தான் அவர் அங்கேயே ஆடிக்கிட்டேன். ஒரு நாள் இங்கே வருவேன், நான் அங்கே உள்ள ஊருக்குள்ளார உட்காந்துருந்தேன், நீ வந்தியா? வரல, இங்கே வருவேன்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அதுவும் அவர் கோபமா சொல்லலை, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் இல்லைங்களா? இல்லை, இது விளையாட்டா சொன்னாலும் இது அத்தனையும் 100க்கு 200 உண்மையான விஷயம். மொத்த கதை மதில் போல்வார் அவர் பாதிரி புலியில் அத்தனை அருள் பெறலாமோ. நீ இந்த மாதிரி சிவாயனங்கன்னு சொல்லாத இருந்தால் உனக்கு அருள் கிடைக்குமோ? அப்போ சொன்னால் அருள் கிடைக்கும். நான் அறிவிலா பேதை நெஞ்சேன்னு அவர் நெஞ்சத்துக்கு சொல்லியிருக்காரு. அவர் நெஞ்சத்துக்கெல்லாம் சொல்ல, நமக்கு தான் இதை சொல்லி வச்சிருக்கேன். இன்னொன்று அடுத்து, கருவாய் கடந்து உன் கழலடியே நினையும் கருத்துடையின் உருவாய் திறந்து உந்தன் நாமம் பயின்றேன் அது உனது அருளார். அதுவும் யாராரு? உனது அருளார். திருவாய் பொழிய சிவாய நம என நீரணிந்தேன் கருவாய் சிவகதினை பாதிரை பொழியா. அப்போ ஒவ்வொரு கடை திருநீர் போடணும். நம்ம என்ன சொல்லும் போது மட்டுமா இது கணக்கில் வருது, உண்டியல்ல கணக்கில் சேருது. சிவாய நம்ம நாங்கள் உண்டியலோட இன்னும் ஒரு காசு விடும், நம்ம சிவாய நம்ம உண்டியல்ல சிவபுண்ணியம் ஒன்ற காசு விழுது. இந்த மாதிரி விழுதுல அப்போ ஒவ்வொரு தடையும் திருவாய் பொழிய அழகாக சொல்லணும். அதை கேட்குறவங்கள 10 பேர் திரும்பி பார்க்கணும். சிவாய நம்ம திருநீர் அஞ்சா அடுத்து போய் அவங்க திருநீர் எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க எடுத்து குட்டியாக வச்சுக்கணும். குட்டியாக வச்சுட்டு திருநீர் சிவாய நம்மன்னு சொல்லணும். சரி சாமி, கருவாய் கிடந்து சிலர் பார்த்தா ஆரம்பத்தில் இருந்து அப்படிதான் அந்த இதுகள்லாம் கருவாய் கிடந்து கழலடைய நினைவு கருத்துடையன்னு அது கருவில் இருந்தே இந்த பிள்ளைகள்லாம் இருக்குது. நான் வந்த பாருங்க ஆடி அசைஞ்சு 48 வயசு, 38 கணக்குக்கு நிற்க போயிடுச்சு போல. அந்த நேரத்தில் தான் புத்தகத்தையே தொட்டேன். அப்போ கருவாய் கிடந்து நினைக்கக்கூடிய எனக்கு இது கிடைக்கல. உருவாய் தெரிந்து ஒரு அளவு வந்ததுக்கப்புறம் சாமி நீங்கள் தான் முழுமுதல் கடவுள்னு தெரிஞ்சு என்ன பண்ணுற, திருவாய் மொழிய சிவாய நம்ம என நீரணிந்தேன் தருவாய். நீங்கள் அதுக்காக லேட்டாக வந்தெல்லாம் நீ ஒன்றும் ஃபைன் போட்டுறாரு சாமி, எனக்கு தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பின்னாடி வந்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ காலம் சமணத்தில் இருந்துட்டாங்க இல்லையா, இப்போ தானே வந்திருக்காங்க, அதனால அப்போ சுவாமி அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப அழகான இடம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியான் என்னாடி என் மனத்தை வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தை. அம்மா என்ன கேட்டாங்க நம்ம அம்மா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்.
இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்தவாடி அறவாடி ஆடும் பொழுது உன் அடிக்கிறேன். சாமி வந்து அம்மா கேட்டு இல்லைன்னு கொடுக்க போறாரா? அங்கே கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அம்மையேன்னு ஒரு செம்மை வார்த்தை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வர வேணும்னா சாமி உங்கள் திருவடியில் எப்பவுமே இருக்கணும்னு கேட்டால் கொடுத்துட்டு போகிறாரு. என்ன கேட்குறாங்க? இரோத இன்ப அன்பு, உனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய அன்பு வேணும் சாமி, அப்புறம் பிறவாமை வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க? ஒரு நமக்காக கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அம்மா என்றைக்குமே தனக்காக எதுவும் செஞ்சது கிடையாது, பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் செய்வாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? சாமி இந்த வினையின் காரணமாக ஒரு வேளை பிறவின்னு ஒன்று வந்துட்டா கூட என்ன பண்ண, உன்னை மறக்காமல் இருக்கணும் சாமி, அப்புறம் நான் மகிழ்ந்து பாடி உன் அடிக்கே இருக்க வேண்டும்னு கேட்டேன். அதே தான் இப்போ கேட்குறாரு. என்னன்னா பூவா பிறந்தா கூட பரவாயில்ல சாமி, எனக்கு பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் கொடுக்குற பிறவி சூளையை வணங்குறவராச்சு, அவர் எப்படி இருப்பார்? இப்போ புழுவா பிறந்தா கூட பரவாயில்ல, புழு கூட பரவாயில்லைங்க. ஒரு பூவில் இருக்கு, இந்த பூ எங்கே போகுது? சுவாமியோட திருவடிக்கு போகுது. அந்த புழு நல்ல கதிக்கு வந்துடுது இல்லைங்களா? நம்ம பூ வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இலை இருந்ததுன்னா அதை கிள்ளிட்டு வைக்க மாட்டாங்க. எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் பூத்து சாமி கிட்ட போகும்போது அது கிள்ளி கீழே தூக்கப்பட்டு போயிடும். அதுவும் ஒரு உயிர் தானே, இருந்துட்டு போ சாமி கிட்ட நீயும் போ. இலையெல்லாம் அவர் வச்சுப்பாரு, இலையோடு தான் வைப்பேன். அந்த இலையை கிள்ளி தூக்கி போடவே மாட்டேன் நான். அது ஒரு வேளை பூச்சிக்கிச்சா இருந்ததுன்னா தூக்கி போடுவேன் ஒழிய, அந்த இலையோடு இருந்த அது மாதிரி கொத்து பூவாக இருந்ததுன்னா கொத்தார் குழல் மழை கூறாய் ஒரு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாடிட்டு அதையும் வச்சுருவேன். இலையெல்லாம் தூக்கி போடவே மாட்டேன், இலையோடு சேர்த்து வச்சிருவேன் சாமிக்கு. ஏன்னா அது பண்ண புண்ணியம், நம்ம அந்த போகிற நேரத்தில் அதை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ என்ன பண்ணுறாரு? புழுவை, அந்த புழுவே வேற சாக்கடையிலையோ மலத்துலையோ இருக்க புழு எவ்வளோ கேவலம் புழு தான். ஆனால் அந்த புழுவிலேயே வந்து பூவில் இருந்த புழு சாமிக்கிட்ட போயிடுது. பூக்கிற பூக்கள் எல்லாமே இறைவன் திருவடிக்கு போதா, பாதி நம்ம கொண்டைக்கு வருது, மீதி இன்னும் சொல்லாத இடத்துக்கு போகுது இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து எதுவாக பிறந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து என்ன, அது எங்கே பிறந்தாலும் பரவாயில்ல சாமி, உன்னை நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு வரத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. புழுவாய் பிறக்கணும் புண்ணு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், புழுவுக்கு குணம் 4. எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் 6 அறிவுன்னு சொல்கிறாங்க, புழுவுக்கு குணம் 4ன்னு சொல்கிறாங்க. ஆனால் புழுவை விட நான் வந்து என்னது பின்னாடி இருக்கேன். ஏன்? புழு யாரையும் வஞ்சிக்கிறதுல, யாரையும் திட்டத்தில், யாரையும் கெடுக்கிறதுல, யாரோட பொருள் எடுக்கிறதுல, புழு இதெல்லாம் செய்கிறதுல. ஆனால் நான் இதெல்லாம் செய்கிற சாமி, புழுவை விட நான் பின்னாடி இருக்கேன். அப்புறம் அடுத்தது இன்னொரு வருத்தத்தை சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு குழு இருக்குது, உன் திருவடி அடையிறதுக்கு ஒரு பெரிய லைன் இருக்குது, இந்த லைனில் நான் எங்கே சாமி இருக்கேனா இல்லையா தெரியலையே அப்படின்னு. புழுவுக்கு குணம் 4ன்னு அந்த பாடலும் திரும்ப பின்னாடி வரும். இப்போ குணம் 4 எனக்கும் அதே அப்படின்னு சொல்லிட்டு குழுவுக்கு எவ்விடத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த லைனில் நான் எங்கே சாமி நிற்கிறேன் அப்படின்னு அப்பர் பெருமானார் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கேட்குறாங்க, புழுவாய் பிறக்கணும் புண்ணியம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது அர்த்தம் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்ங்க. புண்ணியா முன்னாடி என் மனத்தை வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் நீ வையகத்து தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் சிறுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவனேன்றாங்க. இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, மண் பாதாளமுக்கு மால்கடல் மூடி. எப்படி உலகம் அழினா முதல்ல வந்து மண் வந்து பூமி தான் வெடிக்குமா, மண் பாதாளமுக்கு கீழே இருக்க பூமி கீழே பாதாளத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிடும், கடல் வந்து என்ன அந்த நிலத்தை மூடிடும். அது மாதிரி தானே இப்போ இந்த தனுஷ்கோடி அந்த மாதிரி இடங்கள்லாம் முடிக்கிடுச்சு இல்லையா, முடிக்கணும். 7 உலகும் வெண்பால் திசை கட்டு, எது கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியாத அளவுக்கு திசை கட்டு இப்படியெல்லாம் இருசுடர் வீழும். இருசுடர் எது? சாமியோட இருசுடர். சந்திரனும் சூரியன் இல்லையா? சந்திரன் சூரியன் 3 சுடர்னா அக்கினி. 3 கண், சுவாமியோட 3 கண்கள் வந்து சந்திரன் சூரியன் அக்கினி இல்லையா? அந்த இரு சுடர் இருக்க, சூரியன் கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல, நிலா கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல, வீழினும் அஞ்சல் எது நடந்தாலும் நீ பயப்படாத, தின்பா நமக்கு கண்டேன் திருப்பாதிரிவர். அங்கே நெற்றி கண் கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருவடின்னு ஒன்று இருக்குது. அந்த திருவடி நிழலில் நம்மளாம் இருக்கிறோம். நீ ஏன் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காது, எது வேணால் நடக்கணும், எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவரோட கடையில் நீழலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தோகை நாயகி அம்மையோட தோன்றா துணை நாதரர், பெரிய நாயகி அம்மையோட பாலலேஸ்வர பெருமானார் இப்படியெல்லாம் பாடுறாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் அங்கே திருவதிகைக்கு, அந்த கடலூர் அந்த இடத்துல இருந்து திருவதிகைக்கு செல்கிறாங்க. அந்த செல்லக்கூடிய காட்சியை எவ்வளோ நேரமும் நிறைய பண்ணிக்கலாமா? சரி, அப்படி அந்த அழகாக தோன்றா துணையும் இருந்த மடியும் இருக்குது. எப்படின்னா நான் நிறுத்த இடமே இந்த இடம் தான் போடப்பட்டிருக்கேன். 134 அது ஒரு பகுதியாக வைப்பேன். நான் வந்து 134வது பாடல் வரைக்கும் இன்றைக்கி நிறுத்தியிருக்கோம். இந்த அளவில் கரையேற விட்டாலும் வந்து பாதிரி பொருளில் பாடி அங்கே பாடலீஸ்வர பெருமானாரோட திருப்படிகளை வணங்கி அவள் பெற்று அப்பர் பெருமானார் அங்கே திருவதிகைக்கு எழுந்தவர்களாக நாம் எல்லாம் அப்பர் பெருமான் திருப்படியை வணங்கி இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த நம்மளோட குலதெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளோட தெய்வ சக்கர பெருமான் திருவடிகளையும் வணங்கி
அன்னை சிவகாமி அம்மையோட நாயர் கூட்ட பெருமான் திருவடிகளை வணங்கி இந்த அளவில் இன்றைக்கு நாம் இந்த வகுப்பை நிறைவுபடுத்துகிறோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பை நிறைவுபடுத்துகிறோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சந்தேகங்கள் ஏதாவது கேட்கலாம். சந்தேகம் கேட்குறாங்களோ யாரும் இருக்காங்களா? இது அப்பசாமியோட இதுதான். இது பொதுவில் வருமா? 2 பொது திரும்ப ஒரு இதில் நான் புத்தகத்தில் எடுத்து தரவா? இது படிச்சுக்கலாம். நல்ல அருமையான திருத்தாண்டகம். இப்போ எல்லாத்துக்கும் படிக்கக்கூடிய திருத்தாண்டகம். பொதுவில் இது ஊருக்குன்னு கிடையாது, பொதுவாக பாருங்க. ஏதோ அந்த ராகு கேது ஏதோ இதாமா பாதி பேர்லாம் போயிட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஃபியூ பாயிண்ட்ஸ். ராகு கேதுதான் நமக்கு ஒன்றும் இல்லை, வெயில் தொழிவங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா? எல்லாருக்கும் சாமியை வணங்கும் பொழுது அந்தந்த இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மாவை தான், தாமரை அம்மாவை தான் எடுத்துப்போம். தாமரை அம்மா அந்த ரயில்வே இதில் அவங்க தான் சீஃப் ஹெட்டாக இருக்கிறாங்க. நம்ம மன்றத்துக்கு அவங்க தலைவி, நமக்கெல்லாம் அவங்க தோழி இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக போயிட்டு இவங்க ஆஃபீஸில் சீஃப் ஹெட்டாக இருக்கிறாங்க, அவங்க பியூன்கிட்ட போய் கேட்போமா, அவங்களோட கிளர்க்கிட்ட கேட்போமா, அவங்க மேனேஜர்கிட்ட கேட்போமா, இல்லை அதுக்கு மேலே யாராவது இருந்தாக்க நேராக என்ன பண்ணுவோம்? நீட்டாக போவோம். நாங்கள் சேக்கழ மன்றத்துலேருந்து வரோம், அம்மாவோட ஃப்ரெண்டு நாங்கள் அப்படின்னு சொல்லி டெய்லி நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காலையில் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா தான் எங்கே போனாலும் போவோம்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுவோம்? அம்மாவோட ரூமில் போயிட்டு அப்படியே ஏசி ரூமில் உட்காந்து அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு செய்யணும், உடனே செய்து தந்துடுறேன், அம்மா செய்து தந்துடுறோம். இப்போ இதுதான் நம்ம சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், அவருக்கு ஆட்பட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்து சுவாமி கிட்ட வேலை பார்க்குறவங்க. நவகிரகங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, சுவாமி கிட்ட வேலை பார்க்குறவங்க திருமால், பிரம்மன், அம்பாள், முருகர், இதெல்லாமே எல்லாருக்கும் ஒரு சக்தி உண்டு. சக்தி இல்லாத தெய்வம் உலகத்திலே இல்லை. மனிதர்களுக்கே சக்தி இருக்கும்போது தெய்வத்துக்கு இல்லாத இருக்காது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி முழு முதற் கடவுளாக சிவபெருமான் இருக்கார். நமக்கு அவரோ ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம எதுக்கு அங்கே தாமரை மாட்டை நேராக போய் நம்ம ஏசி ரூமில் உட்காந்து வேணுன்றதை கேட்டு வாங்கிறத விட்டு ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? தேவையில்லை. அந்தந்த தெய்வத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு. ஆனால் சிவபெருமானாரை வணங்குறது அதே மாதிரி கிரக பயிற்சியால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அதனால நம்மளுக்கு எதுவும் நடக்காது. பெருமானோட திணை அப்புறம் அங்கே வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 50 ரூபா கொடுத்தா தான் அந்த பியூன் உள்ளே விடுவாருனாக்கா அம்மா பேரை சொன்னால் டங்கட உள்ளே போயிட்டே இருக்க போகிறோம். அதே மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் எல்லாமே வணங்கிட்டு தான் போகும். அப்பர் பெருமான் சொல்கிறார், கண்டு கொள்ளறி யானைன்னு ஒரு தேவாரம் இருக்குது. நான் வேணால் அடுத்த வகுப்பில் அதை எடுத்து கொடுக்குறேன். அந்த நவகிரகங்கள் ஏன் யமனே கூட என்ன பண்ணோம்னாக்கா திருநீர் அணிந்தவங்க, ருத்ராட்சம் அணிந்தவங்க. இதில் இன்னும் ஒரு பியூட்டி சொல்லுவார் பாருங்க, திருநீர் ருத்ராட்சம் அணிந்தவங்க ரைட்டு. இப்போ இந்த ஹரிஷ் என்ன பண்ணுறாங்க, தாமரை அம்மாட்ட கொடுத்து எனக்கு ருத்ராட்சம் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுக்கலன்னா அவங்க பையன்லேருந்து அவங்க தான் எடுத்து கொடுக்குறாங்க. நான் வாங்கிக்கிட்டேன். ஹரிஷான சொல்கிறா அப்படி நீ வந்து கொடுணும். அப்போ அவரை பார்த்தாலும் யமன் ஒதுக்கி போயிடுவோம். கொண்டு கொள்ள கொடுக்க கொஞ்சம் பேருக்கு கொடுங்க, இவங்களுக்குலாம் திருநீர் கொடுங்கம்மா, இவங்களுக்குலாம் ருத்ராட்சம் கொடுங்கன்னா அவர் ஒரு காரணமாக இருக்கார். அவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். 2 பேருக்கு தான் பாருங்க. ஆனால் சொன்னார் இல்லையா, அவருக்கும் வந்து அந்த யமன் வந்து ஒதுங்கி போயிடு. நீ ஒதுங்கிப்போ, இல்லைன்னா அடியாரை வணங்கிட்டு போ, இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? முன்ன ஒரு நாள் சுவாமி வந்து உதச்சாரியே அந்த மாதிரி உதப்பட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு நம்மளோட அப்பர் பெருமான். அதனால நம்ம வழியில் நம்ம தேவாரங்களை படிச்சுக்கிட்டு திருமுறையில் படிச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த கிரக தோஷமும் எதுவும் பண்ணாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், எதுவுமே பண்ணாது. அது சுவாமி பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அவங்கெல்லாம் சுவாமிக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி பகவானே போயிட்டு ஒரு நாளைக்கு சாமியை போய் பிடிச்சிட்டாரு, அவர் உத்ராட்சத்தில் ஒழிஞ்சுக்கிட்டார், அதெல்லாம் கட்டுக்காது. அவரெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது. நம்ம தான் அவரை பிடிக்கணும். சிக்கனை பிடித்தேன்னு எங்கேருந்து அருள்வதேன்னு நம்மவே தான் பிடிச்சிக்கணுமே வழியா அவரெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது. அப்போ அவர் பிடிக்கிறவர்னா திருநள்ளாறில் போயிட்டு அங்கே வணங்கினவர் யார்? அவரே பயந்துட்டு சிவபெருமான் ஓடி போயிட்டாருன்னு கதை சொல்கிறாங்க, ரைட்டு. அப்போ திருநள்ளாறில் யார் போய் வணங்கினா? சனீஸ்வரன் தான் சுவாமி வணங்குதானே இன்னைக்கும் சொல்கிறாங்கல்ல. அப்போ அது உண்மையா இது உண்மையா? 2ல் ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். 4 4 8 ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. 4 3 7 2 எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? 8 கரெக்டாக இருக்கணும், 7 தப்பாக இருக்கணும். 7 தப்பாக இருந்தால் 8 கரெக்டாக இருக்கும். ஆக 1 தான் கரெக்டாக
பட்டு அதே மாதிரி சுவாமியெல்லாம் யாரும் அந்த ருத்ராட்சத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, சுவாமி சனி பிடிக்க வந்தது, அந்த கதையெல்லாம் கண்டுக்காத, அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்களுக்கு கிரகங்கள்லாம் சுவாமி தான் வச்சிருக்காரு. அவங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம், அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன சக்திகள் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளும் போனால் அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு வரலாம், தப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களும் நம்ம ஒரு அடியாரை இன்னொரு அடியாரை வணங்குறோம், எல்லாரும் சாமியை வணங்குறவங்கள தான், அதனால கையெடுத்து கும்பிடலாம், அதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது கிரக தோஷம் வந்துடும், அது பிடிச்சிக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் ஈண்டு வரும் வினைகளுக்கே எம்பிரான் உலன், அவர் தான் கொடுக்க முடியும். நல்லதே தீயது எதுவாக இருந்தாலும் அவர் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. நம்ம சொல்லுவாங்க சிவன் கொடுக்கணும்னு தடுக்கிறத எவனாலும் தடுக்க முடியாதுவாங்க. அது மாதிரி அவருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தலைவர். அவர் இருக்கும் பொழுது கவலை இல்லை, பெருமான் இருக்கும்போது என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லை. இங்க இருக்க பெற்று இங்க இருக்க பெற்று என்ன கூரை உடையே, திருவாரூர் பாட்டு நீங்க சொல்லுவேன் எதிர்பார்த்தேன். இங்கே பூங்கழல் தொழுதும் பறவையும் புனிதா புன்னடி இங்கிருக்க பெற்றேன் என்ன கூரையுடைய, உன்னோட திருவடி என் நெஞ்சில் இருக்கு சாமி, எனக்கு என்ன சாமி போற, அவ்வளவுதான். திருவாரூர் பெருமான பாட்டு, அவர் திருவாரூர் இல்ல முதல் பாட்டுன்னா சொல்லிட்டு இருக்கோம், நான் நடுவில் கேட்டேன். சாமி கிரகங்கள் இருக்கிறதுனால சாமியே விலகிடுது அந்த டைம்ல அப்படிங்கிறாங்க. கிரகம் தான் மெயினே அப்படிங்கிறாங்க, சாமி விட கூட கிரகம் தான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. யார் பெரியவங்க? அப்ப சாமியோட பெரியவங்க நமக்கு முன்னோர்கள் அப்படி, நம்ம முன்னோர்கள் அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க 3 தலைமுறை நம்ம அப்பா அம்மாலாம் இப்படிலாம் ஒன்றும் கிரகத்துக்கு ஒவ்வொரு தடவையும் கேலண்டரை பார்த்துட்டு கிரகம் என்னைக்கு நம்ம அப்பா அம்மாலாம் சனி கிழச்சி இதெல்லாம் இல்ல நீங்க நல்லா நீங்களாம் யாராவது சொல்லுங்க. நம்ம அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க, சாமி வெள்ளி செவ்வாய்க்கு கோயிலுக்கு போவாங்க, வழக்கு வைப்பாங்க. நம்ம பிறந்த நாள்லாம் கூட்டிட்டு போய், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்கன்ட்டு, அதனால அன்னைக்கு கூட்டு போய் சிவன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி விடுவாங்க. அவ்வளோதானே மொழியே. இந்த அளவுக்குலாம் ஊரா நம்மளை எடுத்துக்கிட்டு எல்லா கிரக நம்மளாம் என்னைக்காவது நவகிரகம்லாம் போயிருக்கீங்களா? நீங்களா சின்ன வயசுல இருக்கும்போது நவகிரக டூர்லாம் போனோமா? நம்ம இல்லை, நம்ம அப்பா அம்மாலாம் அப்படி இல்லை இல்லைங்க. நம்ம பெரியவர்கள் அப்படி சொல்லவே இல்லைங்க. இப்போ இருக்க டிவிக்களும் இந்த புஸ்தகங்களையும் நம்மளை மண்டையை கழுவுறாங்க, பிரைன் வாஷ் பண்ணுறாங்களே ஒழிய நீங்கள் நல்லா வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க, அம்மா சொன்னாங்களே என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு. நம்ம அப்பா அம்மா நம்மளை கூட்டிக்கிட்டு என்றைக்குமே போய் இது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் கைக்கு போங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை இட்டுட்டு போயிட்டு சனீஸ்வரனுக்கு தேங்காய் உடைச்சி படைச்சாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கை சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா பிறந்த நாள் நாளைக்கு சிவபெருமானுக்கு போய் அர்ச்சனை பண்ணி நம்ம பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் நவகிரகத்துக்குலாம் ஒன்றும் இல்லை, போவாங்க, பூ கட்டிட்டு போவாங்க, அதை அந்த கோயிலை சுற்றிட்டு ஒரு வளம் தான் வருவாங்களே வழியே. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வழிபாட்டில் தான் இருக்கோம், எங்கள் அப்பா அம்மாலாம் வழிபாட்டில் இருந்தவங்க தான். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நவகிரகத்துக்கெல்லாம் போனதும் கிடையாது. ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி ஒரு தடை இருக்குதுனாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அது போயிட்டு வந்தால் அத்தோட அதை விட்டுருவாங்க. கல்யாணம் ஆன உடனே அதான் நம்மளுக்கு இங்கேயே வீட்டு வேலை சரியா இருக்குது, அதனால அதெல்லாம் அதை விட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் முன்னோர்லாம் யாரும் சொல்லவே கிடையாது, தப்பா சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் நமக்கு முன்னோர் நம்ம அப்பா சாமி தான், அவர் சொல்றதை நம்ம கேட்போம். இன்னையிலேருந்து நம்ம முன்னோர் அவரு தானே. அதை முன்னோர்கள்லாம் சொல்லவே இல்லைங்க, அது மாதிரி பொய் சொல்றாங்க. கேள்விப்பட்டேன், அதான் உங்ககிட்ட ஒரு டவுட் இல்லை பொய் சொல்றாங்க. அதெல்லாம் போய் கொண்டக்கடலை மாலை போட சொல்றது, இல்லை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி வரவங்களுக்கு கொடுத்தாலும் வயிறாக போட்டு அவர் கழுத்து எவ்வளோ வலிக்கும். நம்மளை போட்டுட்டு இருக்க சொன்னா நம்மளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய தேங்காயில் பிள்ளையா இருக்க கழுத்துல மாலையை கட்டிவிட்டு அவருக்கு எவ்வளோ வலிக்கும். அதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் அதெல்லாம் வாங்கி நம்ம கொடுக்க வெளிசா இருக்கும், நல்லா இருக்கும். இல்லை இனிமேல் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சாமிக்கு வேண்டிக்கனாலும் அந்த சாமிக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடியாக தான் எடுத்து போனால் ஒன்றும் வேண்ட மாட்டாங்க. அதை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறதால தானே அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு சுண்டல் பண்ணிட்டு வாங்க, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி 4 பேர் கொடுங்க. அப்புறம் உணவுன்றது எல்லாரும் வயிற்றுல அது திருநீர் பூசினாலும் நம்ம அடியார்களுக்கு உணவு சிறப்பானது, அதை பற்றி எந்த தப்பு இல்லை. அதனால பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது தப்புன்னு யாருமே இங்கே சொல்ல கிடையாது. பசித்தவங்களுக்கும் கண்டிப்பாக உணவு கொடுக்கணும், அதுவும் புண்ணியம் தான். இதுவும் சிவ புண்ணியம், அது புண்ணியம். முதல்ல அது அறத்தில் வரணும். அம்மா என்ன பண்ணாங்க, திலகவதி அம்மையா முதல்ல அறத்திற்கு ரெடினாங்க, அதுக்கப்புறம் தான் சிவத்துக்கு வராங்க இல்லைங்களா? அது மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது இந்த கிரக தோஷம் பற்றி ஏதாவது சந்தேகம்? இன்னைக்கு சொல்லிட்டா எல்லாரும் கிளியர் ஆயிடுவாங்களேன்னு தான் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம சொல்ல
சொல்லலாம். என்னன்னா இன்னைக்கு கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, போய் பார்த்தா எங்க சாமி சேவனாக உட்காந்துருக்கு. கொல்லிக்காடெல்லாம் போவாங்க நீங்கள், திருக்கொல்லிக்காடு அங்கே போனால் எங்களை கட்டி பிடிச்சி அழுவாத கூட அந்த ஐயர். நாங்கள் போயிட்டு நான் ரொம்ப பழக்கம் எங்களுக்கு திருவாரூரில் இருக்கும்போது அடிக்கடி என்னமோ ஒருத்தங்க எழுதி வடநாட்டுக்காரன் ஒருத்தர் வந்து சஜஷன் புக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, எந்த வச்சாருன்னு தெரியல. அதில் ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், முக்கியமான கடவுள் சனீஸ்வரனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த சிவனை நடுவில் வச்சுருக்காங்க, இந்த இடத்த மாற்றி வைங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த அதிபுத்திசாலியை நான் எங்கே போய் தேடுறதுன்னு அப்புறம் அழுவாத குறையாக சொல்கிறாரு. ஏமா இந்த மாதிரிலாம் ஒரு சஜஷன் புக்கில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரியல, வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதில் தவறுகளும் இருக்குது, அந்த பூசகர்களோட தவறுகளும் இருக்குது, அவங்களோட உழைப்புக்காக அவங்க சில தவறுகள் பண்ணுறாங்க. அவங்க நம்ம சொல்கிறது நிறையப்படுத்திக்கலாமா? நமச்சிவாயம். இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஏம்மா காரைக்கால் அம்மையார் வந்து பிறப்பு வேண்டான்னு சொல்கிறாங்களா? ஆனால் அப்பர் சுவாமி வந்து பிறப்பு வேணும், அந்த புனித பூர்வம்னு சொல்கிறப்ப பிறப்பு எல்லா இடத்துல சொன்னாரு. கடைசி எல்லாமே சாமியை வர்ணிச்சதுக்கப்புறம் மீண்டும் பிறப்பு கோவை செவ்வாயின் பணித்த சரி பவளம் போல் மேலேயும் இனித்த இடமெடுத்த பொற்பாதம் இனி காண பெற்றால் சாமியும் உங்களோட நடனத்தை பார்க்கறதா இருந்தா எனக்கு இந்த பிறவி வேணும். இன்னும் ஒரு பிறப்பு உண்டு என்றால் உன்னை மறவாமே. என்ன கேட்கிறார், 2 இடத்துல பிறவி வேணும்னு கேட்கிறார். அப்ப சொன்ன அருமையான கேள்வி, உண்மையிலே கை தட்டணும். அதாவது முழு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பிறவி வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 2 இடத்துல மட்டும் பிறவி வேணும்னு கேட்குறாங்க. 2 இடம் என்ன இடம்னாக்கா, ஒன்று வந்து தம்பி சொன்ன புனித பிரமமும் கொப்பை சாமி உங்களோட தில்லைக்கு போகிறார், சாமி இந்த நடனத்தை காட்டுறார். நடனத்தை பார்த்தா எனக்கு பிறவி வேணும், மனித பிறவி வேண்டுவதே இந்த மானிட பிறவி வேணும்ன்ற, உன் நடனம் பார்க்கறதான் இந்த பிறவி எனக்கு வேணும்ன்றார். இன்னொரு இந்த சாமியை பார்க்கணும். இன்னொரு இடத்துல போய் கேட்குறாரு பிறவி எங்கன்னாக்கா திருவண்ணாமலையில் கேட்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா அடியார் பெருமக்களோட கலந்துருக்கிறார். அடியாரோட இருந்து உன்னை வழிபாடு செய்யறதா தான் எனக்கு இன்னொரு பிறவி வேணும்னு கேட்குறார். இதுவும் ஒன்று இடத்துல. அப்போ 2 தான் ஒன்று. உலகத்தில் முக்கியமான இது எதுனா பிறவி, அதை மண்ணிலே பிறந்தார் பெருமையை மதிசூடும் அண்ணனார் அடியாதம்மை அமுது செய்யுங்கள் கண்ணினால் அவருக்கு ஒரு நல்விழா பொழிவு கண்டார்கள். இதே தான் அங்கே என்ன சொல்கிறாரு, நான் உன்னோட நடனத்தை பார்க்கறதா தான் எனக்கு பிறவி வேணும் சாமி, உன் அடியார் கூட இருக்கிறதா தான் எனக்கு பிறவி வேணும். 2 இடத்துல மட்டும் பிறவி வேணும், மித்த எல்லா இடத்துலையும் பிறவி வேணான்றாங்க. புரியுதுங்களா? தென்னிலா மலர்ந்த வேணியா திருநன கும்பிடப்பட்டு மண்ணிலே வந்த பிறவே எனக்கு வாழிதான் கொடுத்த நீ பூலோகத்துக்கு போன உடனே அம்பிசாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? ஆஹா ஜாலி, நம்ம போய் பறவையாரும் சங்கிலியாரும் திருமணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கான். கைகள் அஞ்சலி கூப்பி கலக்கினான் செய்ய சேவலை நீக்கும் சிறுமையேன் மையல் மானிடமாய் மயங்கியபடி ஐயனே தடுத்தாண்டவர்கள். சாமி உன்னோட திருவடியை பிரியக்கூடிய சிறுமையனா ஆயிட்டார். நான் எங்கெல்லாம் தடுமாறணும் அங்கெல்லாம் வந்து ஆட்கொள்ளணும் ஒரு வரத்தை வாங்கிட்டீங்க வர. அப்போ என்னது அப்படி வர அங்கேருந்து கைலாயத்தில் வர்றதுக்கு அழுதுட்டே வர. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தில்லையில் என்ன சொல்றாரு, தென்னிலா மலர்ந்த வேணியா திருநடம் கும்பிடப்பட்டால் மண்ணிலே வந்த பிறவி நீ என்னை வர வச்ச சாமி. ஆனால் இந்த பிறவி கூட நல்லா தான் இருக்கும், நடனத்தை அங்கே கூட பார்க்க முடியல, இங்கே பார்க்க முடியுது, இப்படி காட்டுறதா தான் எனக்கு இந்த பிறவி கூட ஒரு நல்லதுதான் சாமின்றார். அப்போ பிறவி நல்லதுதான், எந்தெந்த இடத்துலன்றதை நம்ம பார்த்துக்கணும். அதான் பதில் அந்த இதுவுலே இருக்குது பதில் இல்லையா? கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர்ன்ற மாதிரி அதுலேயே பதில் அதில் இருக்குது. அருமை. நம்ம சிந்தனை இதெல்லாம் சிந்திச்சுட்டே இருப்போம். இப்போ நீங்கள் கேட்டதால தான் இதை எல்லாத்தையும் நம்மளால சிந்திக்க முடியுது. கேள்வி கேட்கணும், கேட்கறதுக்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது. கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிலும் பிறந்தது என்று சொல்கிற மாதிரி அது நல்லது, கேள்வி கேட்கறது நல்லது. கொஞ்சம் நிறைவுபடுத்திக்கலாமா? அடுத்த வாரம் நிறைய கேள்வி கேளுங்க. சரி, அம்மாக்கிட்டே நாங்கள் கொஞ்சம் கேள்வி சொல்கிறத வகுப்புகளை கொஞ்சம் தொடர்ந்து வச்சா நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அம்மா அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். வராங்களே, இல்லை